நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். சாவு வரைக்கும்லாம் போயிட்டோம் நம்ம இந்த கான்வர்சேஷன்ல. எதை இவர் திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேனோ. இப்பதான் நான் கேமரா பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூல பேசுறேன். ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் அந்த கருப்பு சட்டை, அந்த மந்திர ஒரு மாந்திரீக வாய்ஸ், மலையாள நம்பூதிரி வாய்ஸ் இருக்கு. அதுல வந்து சப்போஸ் ஒரு வாரத்துல நீங்க அப்படின்னு கேட்டது நிஜமாலே எனக்கு இப்ப மனசுக்குள்ள அதுதான் இருக்கு. நான் என்னதான் வெளில வந்து பேசினாலும் இன்னைக்கு என்ன நம்பூதிரிலாம் சொல்லி 22 உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன். எதுவும் 29 வரைக்கும் உங்களுக்கு டைம். ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். பண்ணிட்டீங்களா? ஓகே, எதுவும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. வணக்கம் பாலாஜி. வணக்கம் சுதீர். வெரி ஹாப்பி டு see you. எல்கேஜியில் பார்த்தா கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது நைஸ் டு மீட் யூ. 2 டேஸா ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும்? ஆமாம், இன்னிலேருந்து 3வது நாள் படம் ரிலீஸ். எஸ். இல்லை, ஸோ சிங்கப்பூர் சலூன் பொறுத்து ஐ தாட் வேர் யூ ஹேவ் கம். இப்போ ஒரு ஆக்டராக நீங்கள் எந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்திருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐ திங்க் ஒரு பெரிய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்னும் ஒரு ½ செஞ்சுரி அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். இல்லை இந்த வாட்டி கொஞ்சம் சுற்றி நான் பார்க்குறேன். அதாவது ஒருத்தங்க கிட்ட ஐ திங்க் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தீங்க. இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அது வாக் த டாக். ஆமா. அப்புறம் அஸ்வின், அப்புறம் ஹவு டு பிகம் an ஆக்டர்ன்ற மாதிரி ஒரு தம்ப்நெயில் போட்டு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வேற நான் பார்த்தேன். நான் தம்ப்நெயில் வச்சு நான் எந்த இன்டர்வியூ கொடுத்தேன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்லாதெல்லாம் தம்ப்நெயில்ல இருக்கு. ½ செஞ்சுரி அடிக்கல இந்த வாட்டி. வந்து எனக்கு வந்து ஐ ரியலி வாண்டட் டு ஸ்பீக் டு வெரி ஃபியூ பீப்புள். பட் ஆனால் ஐ ஆல்சோ வாண்டட் டு மேக் ஷுவர் தட் நீங்கள் உங்கள் ஃபோனை லாக் பண்ணாலும், ஹலோ நான் சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வர அளவுக்காவது ரீச் இருக்கணுன்றதுனால வி பிளான்ட் கொஞ்சம் இன்டர்வியூஸ். பட் ஆனால் ஐ கேன் வெரி வெரி ஹாப்பிலி சே தட் திஸ் இஸ் த லாஸ்ட் இன்டர்வியூ ஆர் கான்வர்சேஷன் அபவுட் சிங்கப்பூர் சலூன். இந்த வாட்டி நான் திருப்பி என்னோட ஷெல்லுக்குள்ளே போய் பதுங்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குற இன்டர்வியூ இதுதான். ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் என்னோட லாஸ்ட் வந்து உங்கள் கூட அப்படின்னும் போது. தேங்க்யூ. பெரிய வேலை இருக்குன்னு சொன்னால ஒன்று என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் பேசிட்டாரு. எமோஷனல் ரீதியாக ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பார்த்தேன். உங்கள் வாழ்க்கைக்குள்ளெல்லாம் இறங்கி நீங்கள் பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நிறைய விளையாட்டுலாம் விளையாடின கான்வர்சேஷன்ஸும் இருக்கு. எல்லாமே பண்ணிட்டேங்க. நீங்க ஷேவ் பண்ணிட்டேன், கட்டிங் பண்ணிட்டேன், எல்லா இடத்துலையும் போயிட்டு மிமிக்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க கேட்குற கேள்வி 1 வருஷம் கழிச்சு வருதுன்றதுனால நான் ஒரு எல்லாமே வந்து உங்களுக்கு எது பிடிக்கவே இல்லை லாஸ்ட்டாக பார்த்ததுலன்னும் போது பதில் சொன்னா இதா பிடிக்கலன்னு திட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என் டீம்ல சொல்றாங்க, அண்ணா ஏன்னா அதை போய் பிடிக்கல, எனக்கு பிடிக்கலடா அப்படின்னா இது என் ஒப்பீனியனா எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு படத்தை பொறுத்து அந்த மாதிரி. இப்போ குட்டிக்காரன் அடிங்கன்னா அடிச்சாச்சு பீச்ல, ஆனால் காலைல 6 மணிக்கு பீச்ல ஓகே, நைட்டு 12 மணிக்கு பேய் வீட வீட்டில் ஓகே, என்ன எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த ப்ரெஷர் எடுத்துக்க வேடாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இங்கே ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலான்ற தேவையில்லை, அது போகிற போக்கில் போகட்டும். எஸ். வாட் டிரைவ்ஸ் யூ டு டூ ஆல் ஆஃப் திஸ்? இந்த காலையில் பீச்சுக்கு போகிறதும், நடுராத்திரி பேய் வீட்டுக்கு போய் கொடுக்குறதும், வாட் டிரைவ்ஸ் ஆல்? ஆக்சுவலி ஐம் நாட் மேக்கிங் இட் அப். இது எப்படின்னா, காலையில் எனக்கு ஆடியோ லான்ச் வந்து 9:30 மணிக்கு. நான் அந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் நடிக்கும்போது ஆடியோ லான்ச்சு நான் நடித்த படத்துக்கெலாம் அட்டன் பண்ணும்போது நார்மலாக வந்து த ஹீரோ ஆஃப் த ஃபில்ம் வில் பி ஆக்சுவலி ரெடி பை 9:30. இப்போ ஷோ அப்படின்னா 9 o'clock அவங்க அங்கே வந்துடுவாங்க. பட் they'll மேக் ஷுர் they'll enter it லேட். ஒரு 9:45 அந்த மாஸ் அந்த இது இருக்கும்னு. என் ஆடியோ லான்ச் இப்போ சிங்கப்பூர் சலூனுக்கு 9:30 காலையில். ஸோ நான் சொன்ன அந்த பீச் இன்டர்வியூ முடிச்சுட்டு 7 o'clock நினைக்கிறேன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு மீட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன் சேபாக். அந்த இன்டர்வியூ ஆமாம், அதை முடிச்சுட்டு ஐ கேம் டு மை ஆடியோ லான்ச் லைக் அரௌண்ட் ஊருக்கு முன்னாடியே வந்து அங்கே ஏதாவது இது சரியாக இருக்கா, ட்ரெய்லர் ஒழுங்காக ப்ளே ஆகுதா, சில நேரத்தில் ப்ளே ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டேன். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னா, சம்வேர் இட் இஸ் நாட் ஈஸி டு டேக் யுவர் ஃபில்ம் டு பீப்புள். ரொம்ப ஈஸி இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அது 5 லட்ச ரூபாயோ இல்லை 50 கோடி ரூபாயோ படம் எடுத்துடலாம். ஆனால் அந்த படத்தை ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்க வரணும்னு கிடையாது, அவங்க இன்டர்வியூஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இன்ஃபேக்ட் ஜவான் நான் சொல்கிறேன், ஜவானோ பத்தானோ ஷாருக் கான் வந்து வெளியிலே வரல. பட் ஸ்டில் இட் மேட் மணினா இஸ் ஷாருக் கான் இஸ் இன்வெஸ்டட் சம் 30 years ஆஃப் ஹிஸ் கெரியர் டு பி இன் தட் ஸ்பேஸ். I feel I'm not yet in that space where I can take my films for granted. ஒரு 20 வருஷம் மேலே ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூஸ்லாம் பார்க்க முடியாது. இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். I like conversations. அதனால வந்து I don't know if I'll stop it even after 30 years. I want people to ask me things where I can speak what I feel. எனக்கு இல்லைன்னா எனக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 1 வருஷமோ 6 மாதமோ நான் இப்போ
2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு வாங்க சுதீர் பேசலான்னா உங்களுக்கு கேட்க எதுவும் இருக்காது, எனக்கு பேசாது. எனக்கு அப்படி அக்யூமுலேட் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் வில் பி ஓகேன்னு தான் இல்ல நினைக்கிறேன். அவங்க பார்க்கறதுக்கு எதுவும் இருக்காது. இவன் தான் போன வாட்டி இந்த கன்டென்ட்ட சொல்லிட்டான்டான்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து என் படத்த எடுத்துட்டு போய் சேர்க்கிறது வந்து ஐ ஃபீல் இட் இஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் மை வொர்க் எண்ட்ஸ் இன் அ ஃபில்ம் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் ஸோ நீங்க இப்ப சொன்னது வந்து ஒரு ரீசன் என்னன்னா வை டு ஐ டூ திஸ் அப்படின்றது. வேர் டு யூ சம்மன் தி எனர்ஜி டு டூ திஸ் வித் அந்த மாதிரி நான் கேட்குறேன். இது பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை, அதாவது இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவை, இது ஒரு காரணத்துக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா சில நாள் பண்ண முடியும். பட் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு முறையும் நான் இது கொஞ்சம் கூட ஒரு 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 கேப்பே விடாமல் ஒரு குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நான் 100% நான் ஒன்று பண்ண முயற்சி பண்ணுறேன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இல்லை இது வந்து இப்போ நீங்கள் இந்த 15 நாள் நான் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறேன். நான் வந்து ஜான்வரி 7th or 8th ஐ ஸ்டார்டட் திஸ். இப்போ நான் இந்த 15 நாள் பண்ணுற இந்த ப்ரொமோஷன் இந்த 15 நாள் அந்த ப்ரொமோஷன் அதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு வேற ஒரு வேலை கொடுக்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் படம் எழுதுறேன் அப்படின்னா நான் இதே எனர்ஜியோட தான் இந்த 15 நாள் இருந்திருப்பேன். இப்போ அதுக்கு முன்னாடி 15 நாள் ஐ வாஸ் வித் மை ஃபேமிலி ஆன் அ பிரேக். ஐ ஹேட் த சேம் எனர்ஜி ஃபார் 15 days டூயிங் தட். ஸோ லிமிட்லெஸ்ஸாக எங்கேருந்தோ ஒரு ரிசர்வாயர் மாதிரி வந்துட்டு இருக்கு. இல்லை ஐ டேக் தட் பிரேக்கில் இப்போ இதுக்கு நடுவில் ஐ சுவிட்ச் ஆஃப். அந்த சுவிட்ச் ஆஃபில் நான் வந்து அந்த இது மாதிரி இந்த பிட் ஸ்டாப்பில் வந்து காருக்கு பெட்ரோல் போட்டு அதை சரி பண்ணி திருப்பி வந்து ஒரு 10 லேப் ஓட வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னோட பிரேக் தான் என்னோட எனர்ஜி ரிசர்வ். அந்த பிரேக்கில் தான் என்னோட ஃபியூவலோ என்னோட உடம்புக்கோ என் மனசுக்கோ. வாட் இஸ் யுவர் பிட் ஸ்டாப்? வாட் டு யூ டு? ஐ டோன்ட் டூ எனிதிங். ஓகே, ஐ டோன்ட் டூ எனிதிங். ஐ ஸ்டே அட் ஹோம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா நான் என்னோட இப்போ ஒரு நேற்றுக்கு ஒரு நாள் என்னோட பிரேக். நான் எக்கச்சக்க ப்ரொமோஷன் பண்ணிட்டேன். நேற்றுக்கு வந்து ஐ வாண்ட் டு பி வித் கிட்ஸ். அண்ட் தென் நான் நேற்றுக்கு பண்ணது வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு எந்த சட்டை போட்டேன், எதை எடுத்து எங்கே திருப்பி வச்சேன், எந்த இடம் எதில் இருக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஐ கிளீன்ட் மை ஹோல் கபோர்ட். அது எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு வந்து சும்மா இருந்த மாதிரி தெரியலையே. இல்லை இது 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 நான் சொல்கிறது வந்து இதுதான். இது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ப்ராப்ளி இட் மைட் சவுண்ட் ட்ரிவியல், பட் ஆனால் எனக்கு இது வந்து செம ஹாப்பி ஃபீலிங். வி குக்ட் ஆல் 3 of us, me, both my sons, we cooked one meal together. ஸோ இப்போ இது ஒரு 2 hours. பட் இது வந்து எனக்கு என்னன்னா இன்னைக்குலேருந்து திருப்பி இந்த ரிலீஸ்க்கு இந்த வாரம் இருக்குன்னா இந்த வாரத்துக்கான எனர்ஜி வந்து ஐ டேக் இட் ஃப்ரம் எஸ்டர்டே. ஸோ எவ்ரி டைம் when I take a pause or a break, அந்த டைமில் எனக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது பிடிக்கும். அந்த எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனா இப்படியே போயிட்டு இப்படி படுக்கிறது நான் சொல்லலை. சின்ன சின்ன விஷயம் தட் ஐ என்ஜாய் டூயிங் இட். சின்ன சின்ன விஷயம் தட் ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு. ஒரு 10 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி இப்போ உங்ககிட்ட நான் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கேட்டேன் ஃபுட்பால் கிளாஸ் எங்கே நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆமாம். ஸோ இப்போ என் பையனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அவனை சேர்க்கணும் அப்படின்னா நான் இதுக்கு 4 நாள் 5 நாள் நேரில் போய் பார்ப்பேன். அவனை கூப்பிட்டு போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் பார்ப்பேன், பேசுவேன். இதெல்லாம் வந்து எனக்கு பயங்கர எனர்ஜி கொடுக்கும், எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ வென் ஐ டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் 2-3 weeks கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா ஆர் மை ஒர்க், அதுவே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண உதவுது. எஸ், எனக்கு இந்த தனியாக நீங்கள் வந்து சோல் சர்ச்சிங்க்கு அங்கே போகணும் இங்கே போகணும் இல்லை. ஐ சர்ச் மை ஹாப்பினஸ் இன் மை ஹவுஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் மை டீம் வித் லிட்டில் திங்ஸ் ஐ யூஸ் டு டூ ஆல் அலாங் மை லைஃப். நான் சொல்கிறது வந்து எனக்கு வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி ஃபோன் வந்து இந்த மளிகை சாமான்லாம் வாங்கினுவானா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நீல்கிரிஸோ ஒரு ஸ்பென்சர்ஸ் மார்க்கெட்டோ போயிட்டு அதில் ஒரு 1 hour போயிட்டு மளிகை சாமான் வாங்குறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ணும்போது ஐ ஃபீல் கிரவுண்டட், ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட், ஐ கேன் see people talking, real people talking in front of my eyes. ஸோ இதெல்லாம் என்னோட கிரவுண்டிங் எனர்ஜி தான் என்னோட ஆக்சுவல் எனர்ஜி டு ஒர்க். ஏன் கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை. எனக்கு மறுபடியும் ஐயோ எனர்ஜிலாம் ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்கேன், பெருசாக இன்ஸ்பிரேஷன் தெரியல என்னுடைய ஒர்க்கில், நான் போன வாரம் எழுதின மாதிரி இந்த வாரம் எனக்கு எழுத வரல அப்படின்னு நினைக்கும் போது சர்டன் பீப்புள் டூ சர்டன் திங்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு early 20s இந்த கார்பரேட் கரியர்லலாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டு ஒரு சிக் லீவோ ஏதோ ஒன்று போய் சொல்லிட்டு ஒரு அப்படி லீவ் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு ஒரு அவ்வளோ மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். அது விடுங்க, வந்த உடனே என்ன எல்லாம் ரீசார்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும் போதே நமக்கு ஆன ரீசார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆயிரும். அது நம்ம எனக்கும் அதே ஃபீலிங் தான். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு 10 நாள் நான் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நான் சொல்கிறது ஃப்ரம் 6:45 7 o'clock என் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா தூங்குற வரைக்கும் ஒரு 10 நாள் இதையே எதுவுமே பண்ணாமல் திரும்பி வரும்போது எனக்கும் மந்தமாக தான் இருக்கும். பட் நான் முன்னாடி பிளான் பண்ணும்போது முதல்ல அந்த ஒரு வாரம் 10 நாள் திரும்பி என்னோட ரிதம்க்கு என்னோட ஒர்க் ரிதம்க்கு வரதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துப்பேன். நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே 100% வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நான் வரமாட்டேன். புரியுது. என்னோட டீம் கூடயும் அதான் சொல்லுவேன், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு சிட் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் ஓகே என்ன இன்னைக்கு என்ன சீன், ஓகே ஐடியா சொல்லுங்கள், அப்படி இருக்குன்னு வராது. ஸ்லோவாக நாங்கள் வந்து எதுவுமே வரல அப்படின்னும் போது ஒரு 2 நாளைக்கு படம் பார்ப்போம்.
ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், இல்லை கிரிக்கெட் விளையாட போயிடுவோம். ஸோ 2-3 நாள் நாங்கள் சும்மா அப்படியே உடம்பு அது வரும்போது வரட்டுமேன்றது தான். கரெக்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை ஃபில்ம் பை August 21st. இது வந்து நான் எப்போ டிசைட் பண்ணேன்னா ஃபெப்ரவரியில் வந்து ஐ வென்ட் டு ஷூட் ஃபார் another film ஆஃப்டர் சிங்கப்பூர் சலூன். when you say your film, it's something else இல்ல? சம்திங் Yeah, எல்ஸ். yeah, yeah. ஸோ சிங்கப்பூர் சலூன் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு படம் ஷூட் போகும்போது நான் நினச்சேன் இந்த படம் ஷூட் முடிகிறதுக்குள்ளே நான் எனக்கு நல்ல கதையாக அதை கேட்கலாம் அப்படின்னா நான் அதை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா பை ஆகஸ்ட் அந்த எண்டில் வந்து ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் மை ஃபில்ம் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் நினச்சிருந்தேன். ஸோ திங்ஸ் அதே மாதிரி நான் கதை கேட்டுட்ருக்கேன். பட் August 21st நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 3 weeks ஃபார் அஸ் டு ஆக்சுவலி ஃபைண்ட் தட் ரிதம். பட் we didn't push ourselves, we didn't give up. அதான் வரலையே, சரி நாளைக்கு எதுக்கு ஆஃபீஸ் வந்துட்டு, இல்லை நாளைக்கு எதுக்கு மீட் பண்ணிட்டுன்னு இல்லாமல் எனக்கு தெரியும் அது 20 நாள் ஆகும். பிகாஸ் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 1.5 years since we wrote something solid. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 3 வாரம் வந்து என்னோட கிரவுண்டிங் எனர்ஜி அதுதான் வந்து நான் இப்போ ஒரு பிரேக்லேருந்து வரேன், இல்லைனா வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு வரேன், நான் இந்த ரிதம்குள்ளே வரதுக்கு எனக்கு அந்த டைம் வேணுன்றது தெரியும். ஸோ ஐ டென்ட் புஷ் மை செல்ஃப் அண்ட் ஆல்சோ மை டீம். ஸோ எனக்கு எப்போவுமே நீங்கள் எங்கேருந்து இந்த எனர்ஜி வருதுன்னா நாங்கள் ஊரில் இருக்கும்போதே எனக்கு தெரியும் திரும்பி வந்தோன்னா நான் ஓடணும், அடுத்த 15 நாளைக்கு ஓடணும். ஸோ அந்த லாஸ்ட்டாக நாங்கள் போன இடத்துல ஒரு 7 நாள் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த 7 நாள் தான் என்னோட கிரவுண்டிங் எனர்ஜி. இங்கே வரும்போது என்னால் வந்து திருப்பி என்னோட ஃபுல் 100% கொடுக்க முடிஞ்சது. வி வென்ட் டு அ பிளேஸ் ஐசோலேட்டட் அந்த பீச் சைடு, வியட்நாமில் நாங்கள் சுற்றுறதெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் ஒரு வாரம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, அதாவது நீங்கள் இந்த அப்போ தான் இந்த இது. ஸோ எனக்கு திரும்பி வரும்போது எனக்கு இப்போ எனக்கு ஜனவரி எண்டு February 4ஆம் தேதி வரைக்கும் என் மைண்டில் ஓடணும்னு இருக்குது, அதுக்கான எனர்ஜி இருக்குது. நீங்கள் 5ஆம் தேதியிலேருந்து என்ன ஒரு 10 நாளைக்கு எதுவுமே பண்ணாமல் எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அவைலபிள். ஸோ இந்த ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் பிரிங் டுகெதர் அ டீம் ஆஃப் பீப்புள் அண்ட் யூ ஜஸ்ட் ஹேஷ் அவுட் ஐடியாஸ். நமக்குள்ளே பேசிப்போம், உனக்கு என்ன ஐடியா இருக்குது, எனக்கு என்ன ஐடியா இருக்குது. இது ஒரு வெறும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைவேட் ப்ராசஸ் கிடையாது உங்களுக்கு. இது எந்த வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் பண்ண எல்லா வேலையுமே எனக்கு வந்து நான் ஒரு வால் மாதிரி ஒரு பால் வந்து சவத்தில் போய் அடிச்சுன்னா திரும்பி வரும்ல, எனக்கு அது வந்து என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடன்னு இருக்கிறத வந்து என்னாலேயே தனியாக உட்காந்து எழுத முடியாது. அண்ட் எழுதுகிற ஸ்பீட் வந்து இன்ஃபேக்ட் இப்போ நான் சொல்ல நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஸ்பீட் வந்து இந்த தாட் ப்ராசஸ் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஸ்பீக் அண்ட் வி டாக் ஆஸ் அ டீம். வி டாக் அந்த மாதிரி நாங்கள் பேசுகிற ஸ்பீட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஃபாஸ்ட். அதை வந்து இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இப்போ வந்து ரெக்கார்ட் தானாக போயிட்டுருக்கு அப்படின்னா இஃப் ஒன் பர்சன் வில் பி நோட்டிங் டவுன் தட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் August 21st நாங்கள் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை ஒரு 2-3 வாரத்துக்கு. when we found something solid we started recording. ஓகே. ஸோ ஒரு டிராஃப்ட் வந்தது, ஒரு சும்மா அதாவது ஒரு ஸ்கெலிட்டன் வந்தது ஆரம்பத்துலேருந்து. இந்த படத்தை எதனால இந்த படம் எங்கே ஆரம்பிக்குது, யாரோட கதை, எங்கே போய் பாதியில், இதெல்லாம் அடிப்படை கேள்விகளாக நீங்கள் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது. இந்த கேள்விகள் வந்து ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் வரதுக்கு எனக்கு ஒரு மாதம் ஆச்சு. இப்போ இந்த ஸ்கெலிட்டன் ஃபார்ம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். நாங்கள் இதை ஸ்கிரிப்டாலாம் டைப் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் ஒரு ஆடியோவாக அது இருக்கும். அந்த ஆடியோ நாங்கள் வந்து இது பண்ணிப்போம், எழுதிப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 பேஜுக்கு வருதுன்னா அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மில் இருக்காது. டே இன்டீரியரு இந்தரை மணிக்கு அவன் வந்தான் இந்த இடத்துக்கு, அதெல்லாம் இருக்காது. வெறும் ஒரு கதை சொல்கிற மாதிரி, ஒரு ஊரில் ஒருத்தர் தான் அவனுக்கு இது ஆச்சு, அந்த மாதிரி ஒரு லாங் சினாப்சிஸ் மாதிரி சொல்லலாமா? லாங் சினாப்சிஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது 2வது டிராஃப்டாக போகும்போது we will break it down to scenes, லைக் எங்கே ஃப்ளோ ஆகுது. இது மாதிரி எனக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி போகணும். அந்த 5 வாட்டி 6 வாட்டி போகும்போது ஒரு 3rd and 4th டிராஃப்ட்லேருந்து வில் ஸ்டார்ட் ரைட்டிங் தட் அஸ் சீன்ஸ். ஸோ ஒரு 5வது டிராஃப்டில் தான் நாங்கள் ஸ்கிரிப்டாக டைப் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். இப்போ என் டீமுக்கு வந்து இப்போ என்னென்னா இங்கிலீஷில் தான் டைப் பண்ண முடியும், இல்லை தங்கிலீஷில் தான் டைப் பண்ண முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நாங்கள் அதில் தான் பண்ணிப்போம். புரியுது. ஸோ நாங்கள் படிச்சுட்டு ஃபைனலாக இருக்கிறத நான் தமிழில் பண்ணுவேன். ரைட். ஸோ அதுதான் எங்களோட டைலாக் வெர்ஷனாக வரும். ஸோ இப்போ எனக்கு இது வந்து டைம் பவுண்டாக இருக்குது. இது இப்போ என்னென்னா இதில் வந்து நார்மலாக நான் முதல் படத்துலேருந்தே நான் எழுதும்போது யார்கிட்டையுமே சைன் பண்ண மாட்டேன், அட்வான்ஸ் வாங்க மாட்டேன். அதாவது இப்போ ரொம்ப ஈஸி என்னென்னா இப்போ எனக்கு எல்கேஜி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே எல்லாருமே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே நம்ம காசு வாங்கிக்கலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட அடுத்த படம் பண்ணுறோன்னு சொல்லலாம். பட் த மொமெண்ட் யூ சைன் வித் சம்மன், அவங்க வந்து உங்களை என்ன பாயிண்டில் கேள்வி கேட்டாலும் யூஆர் ஆக்சுவலி யூ ஷுட் ஆன்சர். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் 4 மாதம் எழுதுறத என்னாச்சு இன்னுமா அவ்வளோ என்ன ஆக்சுவலாக இந்த எழுதுகிறோம் நான் சொன்னால இந்த ஒரு வாரம் எழுதுகிறோம். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஐ வில் ஆஸ்க் ஆல் மை பீப்புள் லைக் இன்க்ளூடிங் மை செல்ஃப் டு கோ பேக் ஹோம்.
டோன்ட் டேக் பிக் கால்ஸ், எதுவுமே பண்ணாதீங்க. வீட்டிலேருந்து உங்களால் முடிஞ்சால் இதை வந்து டைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அது கூட மேண்டேட்ரி கிடையாது. அந்த ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருந்து எனக்கு அவங்க ஹாப்பியாக அப்பா. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி 9 to 6 ஜாப்னா நைட்டு போய் வீட்டுக்கு தூங்கலாம். இந்த எழுதுகிற நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எழுத போகிறோம்னா வீட்லேயே இருக்க மாட்டோம். கரெக்ட். ஸோ ஃபேமிலிக்கான டைம் கொடுத்துருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவன வீட்டில் ஒய்ஃபோடையோ அம்மாவோடையோ தங்கச்சியோடையோ சண்டை போட்டுட்டு இருக்கிறவனா நான் இங்கே வந்து க்ரியேட்டிவாக இருக்க சொல்ல முடியாது. ஸோ நான் என் டைம் எடுத்துப்பேன். எனக்கே அந்த பிரேக் தேவை. எனக்கே அந்த பாஸ் அப்போ தான் எழுத முடியும். ஸோ அப்படி நான் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இவங்களோட டைம் அவங்களோட டைமுக்கு நான் வேலை பண்ணணும். எனக்கு அதனால நான் எழுதி முடிச்சுட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக செம்மையாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருந்தால் தான் நான் போய் அப்ரோச்சே பண்ணியிருக்கேன். இந்த ஒரு முதல்ல ஒரு கரு மாதிரி ஒன்று உருவாகுதுல்ல, ஒரு ஐடியா, ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அது வந்து எதை சார்ந்ததாக ஜென்ரலி இருக்கும்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒரு 2-3 படங்கள் எடுத்து பார்க்கும்போது வித் எல்கேஜி இட் வாஸ் லைக் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? சாரி. இல்லை நான் எனக்கு இன்னும் ஒன்று அது வந்து ஒரு கதை சார்ந்த சமுதாயம் சார்ந்த அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்குமா, இல்லை ஆர்ஜே பாலாஜிக்கு இப்போ பாலாஜி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் இப்படி ஒரு படம் பண்ணணும், அதுக்கப்புறம் தென் கம்ஸ் த ஸ்டோரியா? ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஒன் ஃபேக்டர். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்கேஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே எனக்கு 2-3 படம் நான் நடிக்கிறதுக்கு ஹீரோவாக நடிக்கிறதுக்கெலாம் நிறைய இன்ஃபேக்ட் இந்த ப்ரொடியூசரே எனக்கு 2-3 படம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் பண்ணலாமா அது பண்ணலாம். அதில் ஒரு படம் வந்து இந்த கோமாளி. ஸோ அது வந்து சப்போஸ் டு பி வித் அனதர் ஹீரோ. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போது வந்து என்கிட்ட வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து என்கிட்ட கேட்டார், இதை நீ பேசாமல் பண்ணுறியா அப்படின்னு. அதுவும் ஒரு காரில் ஒரு கான்வர்சேஷன் மச் பிஃபோர் தே ஸ்டார்டட் வித் ஜெயம் ரவி. ஸோ அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அந்த கதை தெரியும், எனக்கு பிரதீப்பையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சொன்னேன், இல்லை இது நல்லாயிருக்கும், பட் ஆனால் நான் இப்போ முதல் வாட்டி ஹீரோவாக நடிக்க போகிறேன். நடிக்கும்போதே ஒரு 2 ஹீரோயின் லவ்வு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, இத்தனை நாள் என்னை இப்படி பார்த்து பழக்கவே இல்லை. திடீர்னு நான் முதல் படத்துலேயே ஒரு 3-4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன், 2 பேர் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு உறுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கே அது ஓகே இல்லை. நான் எனக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வந்து அதில் ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் ஒரு சந்தேகமோ 100% நான் வந்து அதை நம்புகிறேன். அதனால தான் நான் சரி இப்போ அதை பண்ணிட்டேன், அது வேணான்னு சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய டெம்ப்டேஷனாக இருக்கும்ல ஃபார் ஷுர். அது ஒருவேளை அந்த செகண்ட் கெஸிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒருவேளை நான் இந்த இது நல்லா வந்திருந்திருந்தா ஒருவேளை அந்த படம் நல்லா தானே வந்திருந்தது. கோமாளி எனக்கு படத்தை தேட்டரில் பார்க்கும்போது நான் சிரிச்சு பார்த்தேன். அண்ட் ஐ தாட் ஜெயம் ரவி அது கரெக்டாக இருந்தார் அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை எனக்கு வேணுமா வேணாமா அந்த, ஏன்னா நான் இப்போ இந்த சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிக்கும்போது என்கிட்ட வந்து நிறைய பேர் கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சார் படத்தில் நீங்கள் தான் எல்லாமே, உங்களுக்கே 3 பாட்டு இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு அதுவே ஒரு புட் ஆஃப். இப்போ எனக்கு கேட்கும்போது ஹாப்பியாக இருக்கும் வச்சுக்கோங்க. எனக்கு 3 பாட்டு இருக்குது படத்தில் அப்படின்னா இது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது, எதுக்கு அவங்க அதை பார்க்கணும்? அண்ட் இது ஒரு வினை தாண்டி வருவாய மாதிரி ஒருத்தர் ஒரு கதை சொல்லி இதில் 5 பாட்டு இருக்குது, ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு, இதெல்லாம் பாட்டு அப்படின்னா நான் ஹாப்பி ஆகலாம். ஸோ நான் சொல்கிறது, இந்த ஓப்பனிங் சாங்கில் ஹீரோ ஆடுவார், சைடில் வந்து 2 ஸ்டெப்பு நான் போடலாம் போயிட்டு, அதில் வந்து யாரையாவது வந்து கிண்டல் பண்ணிட்டு அவன் வந்து என்னை இப்படி முறைப்பான். இதுதான் காலகாலமாக நம்ம இது எதுக்கு நான் பண்ணுன்ற மாதிரி தான் நான், எனக்கு அது டெம்ப்டே ஆனதில்லை. நான் ஸோ இப்போ ஒரு கோமாளி நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய வெற்றியை முழுசாக புரிஞ்ச பிறகு, அதை பார்த்த பிறகு பண்ணியிருக்கணுமோன்ற அந்த ஒரு தாட் கண்டிப்பாக வராது. இப்போது அந்த படம் நான் பண்ணாமல் இருந்தது தான் அந்த டைரக்டர் பிரதீப்புக்கு நல்லதாக இருந்தது, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேல்ஸுக்கு நல்லதாக இருந்தது, அண்ட் ஈவன் அந்த படம் ஜெயம் ரவிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. எனக்கு என்னென்னா நான் இந்த தாட் வந்து எனக்கு சும்மா டவுட்டில் எடுத்த முடிவில், ஐயோ நம்ம அவர் கேட்குறாரு நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே, இது கரெக்டாக, ஐயோ இந்த படம் ஓடிடுச்சா. ஸோ அதே தாட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நான் எனக்கு எல்கேஜி எழுதும்போதும் ஐம் கம்மிங் பேக் டு யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் வேர் அப்போ என்னோட தாட் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு கதை வேணும். 10 வருஷமாக என்னை எப்படி பார்த்துருக்காங்களோ அந்த ஒரு பர்சனாலிட்டியிலேருந்து டீவியேட் ஆகி புதுசாக நான் ஹீரோவாக நடிக்கிறேன், அதனால நீங்கள் என்னை இது மாதிரி ஏற்றுக்கு தான் ஆகணுன்ற மூஞ்சில் அடிக்கிற சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ப்ராசஸ் சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன கதை பண்ணலாம். அப்போது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலாம். பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஓக்கல் டியூரிங் மை இனிஷியல் பார்ட் ஆஃப் மை கெரியர், லைக் வித் ஆல் இஷ்யூஸ் யூ லேவ் மை ஒப்பீனியன் அவுட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பிரீச்சியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி ஒன்று பண்ணிடலாம். ஸோ தட் என்னோட ரியல் இமேஜோட ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனுடைய கரு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ நம்ம படம் பண்ணுறோம், அந்த ஒரு தாட் வண்டி தான் அதில் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறோம், எனக்கு வந்து இது ஆஃப் பீட் படமாக யாரும் பர்சீவ் பண்ண வேணாம்னா எனக்கு ஒரு ஹீரோயினும் வேணும். ஸோ அப்போ அந்த படத்தோட ஹீரோயின் எழுதும்போது வாட் வி தாட் வாஸ் ஹீரோயின் வேணும்,
ஆனால் வந்து இந்த லவ் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது வி மேட் அ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் வந்து அவர் பிராண்ட் இஸ் கிரைசிஸ்னு ஒரு படம் பார்த்தேன். சாண்ட்ரா புல்லக் நடித்த படம். அவங்க வந்து ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து அந்த பிரசிடெண்ட்டாக நிற்கிறவருக்கு கேம்பெயின் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ வந்து அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சது. ஓகே, அப்போ நம்ம ஹீரோயின் வேணும், ஆனால் வந்து லவ்வும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னும் போது ஐ தாட் ப்ராப்ளி வில் ஹேவ் சம்படி லைக். அப்போ தான் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களாம் இந்தியாலையும் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்தாங்க. ஏன்னா தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் எக்ஸ்டென்சிவ்லி ஃப்ரம் 2014 எலெக்ஷன் ஐ திங்க். ஸோ அதனால் அதெல்லாமும் கொஞ்சம் தெரிஞ்ச டேர்மாக இருக்கிறதுனால இது வந்து ரிலேட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சோம். வித் மூக்குத்தி அம்மன் ஐ ரியலி வாண்டட் டு மேக் இட் ஸ்லைட்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபிலிம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி நான் மீன் பண்ணுறது வந்து குடும்ப படம் எடுக்கணும் அப்படி சொல்ல. பட் ஆனால் நான் எல்கேஜியில் வந்து ப்ராப்பராக என் கேரக்டர் ஒண்டி தான் எழுதியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு 3-4 கேரக்டராவது இந்த படத்தில் நம்ம எழுத ட்ரை பண்ணலாம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ சக்சீடட் பட் ஐ டிட் அ குட். எனக்கு எங்கள் டீமாக வந்து வி ஃபெல்ட் ஹாப்பி ரைட்டிங் ஊர்வசிஸ் கேரக்டர். ஒரு தனி நபருடைய கதை அப்படிங்கிறத விட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கதையை நம்ம ஸோ நான் சொன்ன அந்த ஃபேமிலி இது வந்து என்னென்னா ஒரு 3-4 கேரக்டரை, இப்போ ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோட ட்ராவல், இப்போ ஒரு அம்மன், அவங்களுக்கு ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்ந்து மர்ஜ் பண்ணும்போது இந்த ஃபேமிலி வந்து ஆரம்பத்தில் டிரைவ் பண்ணுவாங்க படத்தை. அதுக்கப்புறம் இட் வில் பிகம் அண்ட் சாமி வர்சஸ் சாமியார்ன்ற மாதிரி ஆரம்பிக்கும். அண்ட் முடியும் போது இந்த ஃபேமிலி என்ன ரிலீஸ் பண்ணாங்க, அம்மா வந்து அப்பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிருந்தவங்க வந்து அப்பா நீ வேணாம்ப்பா ஆக்சுவலாக நாங்களே ஹாப்பியாக தான் இருக்குன்றது தான் அவங்களோட ட்ராவலாக இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து என்னோட ரைட்டிங், எங்களோட டீமோட ரைட்டிங்கில் இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருந்தது. ஒரே ஒரு சிங்கிள் நோட் கேரக்டரில் எழுதாமல் நம்மளால் இப்போ வந்து ஒரு 3-4 கேரக்டருக்கு எழுத முடியுது. வித் வீட்டில் விசேஷம் ஐ ஆக்சுவலி வென் பதாய் ஹோ ரிலீஸ்ட் ஐ வாண்டட் டு ரீமேக் தட் ஃபில்ம் இன் தமிழ். அந்த அப்போ அந்த டைமில் இட் பிகேம் பிக், ரொம்ப பெரிய ஹிட் ஆனதுனால எனக்கு வந்து அதுக்கான ஆக்சசிபிலிட்டியே இல்லை. இன்ஃபேக்ட் என்கிட்டயே வந்து சில ப்ரொடியூசர்ஸ்லாம் ஹலோ ப்ராக்டிக்கலாக பேச மாட்டிங்களா, உங்களுக்குலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி அந்த படம் என்னால் அந்த டைமில் நான் ஹீரோவும் எல்கேஜியும் பண்ணல. ஏன்னா என்னால் அந்த பர்சனலாக அந்த படத்தோட ரிலேட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும்போது எனக்கு கடைசி தங்கச்சி பிறந்திருந்தாங்க. ஸோ என் அம்மாவே வந்து அந்த குழந்தையை காமிச்சு தான் எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதாவது நான் ஒரு 12th ஃபெயில் ஆகி திருப்பி எழுதி பாஸ் ஆகிருக்கேன். ஸோ காலேஜில் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, இவனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னும் போது எங்கள் அம்மா பாருங்கள் கை குழந்தெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி தான் வாங்கினாங்க. ஸோ எனக்கு அந்த படமாக ரொம்ப ரிலேட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு கிடைக்கல. ஒரு 4 வருஷம் கழித்து நான் மூக்குத்தி அம்மன் பண்ணதுக்கப்புறம் அதே படத்தோட அஃபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வச்சு, அதுவும் போனி கபூர் அப்போ வந்து அஜித் சாரோட படம் பண்ணுறாரு அண்ட் இஸ் அ பிக் ப்ரொடியூசர். அவரே வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமும். பட் ஆல்சோ இந்த ஒரு பயணத்தில் என்ன மாறி இருக்கிறதா எனக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் ஐ கேரி த பேகேஜ் ஆஃப் அன் இமேஜ் இது வரைக்கும். ஸோ அது சார்ந்து தான் என்னுடைய முதல் படம் இருக்கணும்னு. பட் அந்த படம் பண்ணி அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி பிறகு அது கொஞ்சம் உடஞ்சதா தான் நீங்கள் பார்க்குறீங்க. நவ் லெட் மீ டூ நியூ திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் பிரிட்டி மச் அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போன நாட் எக்ஸாக்ட்லி நவ் லெட் மீ டூ அ நியூ திங். அப்படி வந்து நான் ஏதாவது இஃப் ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் அதர் பர்சன்ஸ் மணி, இஃப் ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் பீப்புள் டு கம் அண்ட் வாட்ச் மை ஃபிலிம், ஐ வில் டெஃபினெட்லி டூ இட். பட் திஸ் இஸ் லைக் சம்வேர் வில் பீப்புள் லைக் மீ இன் திஸ் நியூ அட்டெம்ப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அது இல்லாமல் நான் என்ன வேணாலும் புதுசாக ட்ரை பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ரன் பேபி ரன்ன்ற ஒரு படம் த்ரில்லர் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து டெஃபினட்டாக ஒரு கால்குலேட்டட் தாட். அது என்னன்னா அது வந்து ஒரு ஓடிடி ஒரிஜினல் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் அட் த எண்ட் ஆஃப் அந்த படம் வர டைமில் இங்கே வெதர் மாறுது, எல்லாருமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் படத்தை எடுத்துகிட்டு வந்து ஓடிடி கொடுக்கணுன்ற மாதிரி ஆச்சு. பிஃபோர் அதோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் முன்னாடியே த ஃபிலிம் கவர்ட் இட்ஸ் காஸ்ட் அண்ட் இட் வாஸ் இன் தட் ப்ராஃபிட் ஜோன்றதுனால ஈவன் த ப்ரொடியூசர்ஸ் டென்ட் மைண்ட் ஹேவிங் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். பட் டு பி ஆனஸ்ட், இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரில்லரை நீங்கள் தியேட்டருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா நம்மள 1000 பேரில் வந்து இன்றைக்கி வந்து 950 பேர் வந்து வீட்டில் உட்காந்து த்ரில்லர் பார்க்க பழகிட்டோம். அது மலையாளமாக இருந்தாலும் ஃப்ரெஞ்சாக இருந்தாலும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் த்ரில்லர்னால் பொறுமையாக வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக இந்த எப்போவாவது ஒரு வாட்டி தான் போர் தொழில் மாதிரி படம் தேட்டரில் ஒர்க் ஆகுது. நீங்கள் 10ல் 9 த்ரில்லர் வந்து நம்ம பார்க்க மாட்டேன்றோம். ஸோ அதனால் எனக்கு புதுசாக வந்து ட்ரை பண்ணணும், அதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு பண்ண வேணாம். ஐ வாண்ட் டு ட்ரை அவுட் திங்ஸ் தட் பீப்புள் வில் ஆக்சுவலி லைக், ஆர் எங்களுக்கு வந்து எங்கள் டீமுக்கு வந்து இது பார்ப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதா இருக்கணும். அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர்ஸ் ஹேஸ் டு நான் கன்வின்ஸ் பண்ணி வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், கான்ஃபிடென்ட்டாக வரணும். எனக்கு யார்கிட்டையுமே வேலையை போய் கன்வின்ஸ் பண்ண பிடிக்காது. இது எப்படி தெரியுமா நான் பண்ணுவேன், நான் இப்படி பண்ணினேன். அவங்க 100% நம்புறாங்கன்னா தான் என்னால் கொடுக்க முடியும். இஃப் யூ டவுட் ஆர் எபிலிட்டி, இல்லை இது வேலைக்கு ஆகாதான்னு வந்தாங்கன்னா எனக்கு அதனால் இந்த பயங்கர முற்றிலும் மாறுபட்ட டிசிஷனே எடுக்க வேண்டாம் எனக்கு. இப்போ நீங்கள் யாரோ ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க,
என் ஆஃபீஸில் இப்போ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த பக்கத்து ரூமில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் டெய்லி வந்து பண்ணுவோம். லைக் யார் வந்து டீமில் இருக்கிறவங்க எப்போ, அதாவது அவங்களுக்கு எப்போ தோணுதோ பண்ணுவாங்க. நான் டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போல்லாம் சொல்கிறீங்க எதுவுமே தெரியல. எனக்கு ஆக்சுவலாக தெரிய வேணாம். எனக்கு வந்து நான் இப்படி இறுக்கமா நின்று நான் ஹீரோ ஆகிட்டேன் பாருங்க. அப்போ ஆர்ஜே பாலாஜி எப்படி உடம்பு, எனக்கு நார்மலாக நான் ஃபிட்டாக இருக்கிற ஃபீலிங் இருக்கணும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஒரு நார்மல் ஆளாக இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் லைக் அ மாடல் ஆர் பயங்கரமாக. நான் வந்து இந்த பாம்பேல நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே வந்து நல்ல ஆஜான எல்லாம் பயங்கர கட்டுமஸ்தானா நான் என்ன எப்போ பாரு PS1 PS2 பாகுபலி அதுலேயே நடிக்கிறேன். நான் நடிக்கிறது சாதாரண பையன், கல்யாணம் ஆகாத பையன், கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காத பையன். இது மாதிரி நடிக்கும்போது நான் என்னோட இம்பர்ஃபெக்டாக என்ன ஸ்க்ரீனில் இருக்கிறது பெட்டர்னு நினைப்பேன். அப்படியே தான் ஃபைட் சீன் வந்தால் லைட் ஃபுட்டுன்னு அப்புறம் சொல்லிக்கலாம்ல. இல்லை நான் அதுதான் நான் எழுதுறது. நான் இப்போ சிங்கப்பூர் சலூன்லேயே ஒரே ஒரு ஃபைட் இல்லை ஆக்சுவலாக சேஸ் இருந்தது. அந்த சேஸே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக பண்ணல. ஆனால் அந்த சேஸ்லேயே நான் ஓடும்போது ஊன்ட்டேன் கீழே. நிஜமாலே விழுந்து படத்தில் அதை வச்சுட்டாங்க. கையெல்லாம் செமையாக சராயிச்சு அடியெல்லாம் பட்டுச்சு. ரியலிஸ்டிக். ஆனால் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும். நாங்கள் இந்த ரன் பேபி ரன்லேயே நான் அந்த டைரக்டரோட பேசும்போது, சார் த்ரில்லர் ஓகே எல்லாமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ஆனால் இதில் ஃபைட்லாம் வச்சிங்கன்னா ஒருத்தன் நிஜமாலே அடித்தா அவன் தடுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இல்லை தள்ளி விடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எழுந்து அடித்து அந்த மாதிரி வச்சிங்கன்னா அங்கே தேட்டரில் வந்து அது நடக்கும்போது அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஸோ என்னை பார்த்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நான் 1 at a டைம் கண்ணாடி எடுக்கிறதுக்கே நான் 3 படம் எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரீன்லேருந்து. ஸோ அதனால் சின்னதாக உருத்தாத மாதிரி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து நீங்கள் ஒரு இந்த நடுவில் பேசும்போது இந்த கால்குலேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க. நிறைய கணக்கு போடுறவராக தான் எனக்கு தெரியுறீங்க. நிறைய ஓகே இந்த கணக்கு சரி வருமா இப்படி நான் கணக்கு பண்ணும்போது இப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு எமோஷனல் சைடு இருக்குது, ஒரு கால்குலேட்டிவ் சைடு இருக்குது இல்லையா? நீங்கள் உங்கள் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹவ் டு யூ see yourself in terms of the films that you do, in terms of the personality that you are? எனக்கு ஏன் வந்து லைக் ஐ வாஸ் லைக் வெரி நார்மல். நான் வேலையிலையும் சரி ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் ஆஃபீஸ் போகும்போது நான் ஆர்ஜே வேலைலாம் அப்படி தான் அப்ரோச் பண்ணேன். ரொம்ப சாதாரணமாக போவேன், ஜாலியாக என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பண்ணுவேன், திரும்பி வந்துடுவேன். நான் ரொம்ப நல்லா தான் பண்ணேன் வேலையை. எல்லாருக்கும் அது தெரிஞ்சது பிடிச்சிது. பட் த மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் ஐ டூ இட் வித் லாட் ஆஃப் ஹார்ட். இட்ஸ் லைக் அந்த விராட் கோலி மேட்ச்சில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ அந்த வேர்ஸ் இஸ் ஹார்ட் ஆன் ஸ்லீவ் அப்படின்ற மாதிரி நான் அந்த அளவுக்கு எமோஷ்னலான ஒரு ஆள். என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதோ என்னை ஸ்டியர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதோ ரொம்ப கஷ்டமாக இருந்த டைம்லாம் இருந்திருக்கு. பட் த மொமெண்ட் ஐ ரியலைஸ்ட் எனக்கு வந்து தோணுன விஷயம் என்னென்னா, நான் செம்மையாக வேலை பண்ணுறேன். பட் ஆனால் நான் எங்கேயும் என் வேலையை வந்து பிளான் பண்ணணும், பிரிச்சுக்கணும். எதை நான் பண்ணலாம், எது வரைக்கும் போகலாம், எது வரைக்கும் போகக்கூடாது அப்படின்றத நான் இது வந்து நான் சினிமாவுக்கு சொல்ல. நான் த டே ஐ ரியலைஸ் திஸ் இன் ரேடியோ, ஐ வாஸ் லைக் ஏபிள் டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஐ வாஸ் ஏபிள் டு பி பீஸ்ஃபுல். ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் அலாட் மை டைம் இன் அ வெரி வெரி எஃபிஷியன்ட் வே. ஸோ நான் சினிமாலேயும் வந்து கால்குலேட் பண்ணுறது, ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் த ரைட் வேர்ட், ஐ பிளான். இப்போது நான் கிரிக்கெட் காமெண்ட்ரி பண்ணுறேன். 2024க்கு நான் 25 நாள் பண்ணுவேன். அந்த 25 நாள் எந்த 25 நாள்னு நான் போன டிசம்பரில் அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷெட்யூலிங் இல்லை, ஸ்கெட்யூல் கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில நேரத்தில் வந்து என் படம் ரிலீஸ் ஆகும், ஐபிஎல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் நடக்குதுன்னா அப்போ நான் டிவியில் வரமாட்டேன். ஒரே ஒரு மேட்ச்சில் அதை ப்ரொமோட் பண்ண வருவேன். ஸோ என்னை நீங்கள் தேட்டரில் வண்டி தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இது வெறும்னா 25 நாள் டேட் கொடுக்குறதோட போகாது. எந்த மேட்ச்சுக்கு போகலாம், ஏன் போகணும், அப்போ நம்மளுக்கு படம் என்ன இருக்குது, அந்த படம் இருக்கும்போது நம்ம இங்கே போனால் நம்மளுக்கு அட்வான்டேஜா, போகலன்னா அட்வான்டேஜா, படத்துக்கு எது நல்லது, இது எல்லாமே வந்து எனக்கு என்னோடய டைமையும் சரி என்னோடய வேலையும் பெட்டராக பிளான் பண்ண இது பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எழுதுகிறேன். ஏன் எழுதுறேன்னா, எனக்கு வந்து ஒரு படம் சிங்கப்பூர் சலூன் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஐ ஃபினிஷ்ட் another film that is getting ready for release. ஸோ எனக்கு வந்து இதுவே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன். எனக்கு மார்க்கெட்டில் ஒரே ஒரு படம் தான் நம்மளது இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். இமேஜின் யூ ஹாவ் 3-4 ஃபிலிம்ஸ் ஆஃப் யூ கம்மிங் அவுட் இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர் லைக் ப்ராப்ளி இன் an year. பார்க்குறவங்களுக்கும் அது ஸ்பெஷலாக இருக்காது. அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் விற்கிறதுக்கு 20 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னொருத்தர் 30 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. இன்னொரு ப்ரொடியூசர் நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன், எனக்கு நீங்கள் 10 கோடி ரூபா கொடுத்தாலே போதும் அப்படின்னாருன்னா மீதி இருக்கிற 2 படத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதே மாதிரி இப்போ இது வரிசையாக வருது. இந்த 17ஆம் தேதி ஒன்று வருது, அடுத்த மாதம் 22 வருது, அதுக்கப்புறம் ஒன்று வருதுன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி புட் ஆஃபாக இருக்கும். நானே வந்து ஆடியன்ஸாக தேட்டரில் போய் அதை பார்ப்பேன்னா தெரியாது. ஸோ எனக்கு என்னென்னா ஒரே ஒரு படம் தான் இருக்கணுன்றது ஐடியல். பட் இந்த வாட்டி சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா 2 படம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்குது. பட் இதுக்கு நடுவில் நான் போயிட்டு எவ்வளோ நாள் 50 days நான் போய் ஒரு படம் நடிச்சிடுறேன் அப்படின்னு எனக்கு நடிக்க வேணான்றதுனால ஐ நோ தட் ஐ ஹேவ் 6 months.
இந்த 6 மந்த்ஸில் ஐ தாட் வி கேன் ரைட் our ஓன் ஃபிலிம் அப்படின்றதுனால வி ஸ்டார்டட் ரைட்டிங். ம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுதான் என்னோட பிளானிங். இப்போ நான் 3வது படம் 4வது படம் நடிக்காமல் இப்போ நான் என் படத்தை எழுதுறது வந்து எனக்கு எப்போ அந்த அவேர்னஸ் வருது அப்படின்னா when I know what is happening in my personal life, in my career, இது எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுது. அது தெரியும் போது அதை நான் வந்து பிளான் பண்ணுவேன். சரி, ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று கேட்குறேன். சம்திங் ரிலேட்டட் டு திஸ் தான். அஸ்யூமிங் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு எமோஷனல் ரீதியாக ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். நான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு படம் நான் பண்ணுறேன்னு நீங்கள் ஆ. ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னு வச்சுப்போம். பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார் யூ. பட் இவர் வந்து அந்த இடத்துல ஒரு எமோஷனலான ஒரு ஆள் வந்துட்டு நீங்கள் எனக்கு சொன்னீங்களே இப்போ பண்ணுவோமா அப்படின்னா வாட் வுட் டேக் ப்ரெசிடென்ஸ் இன் சச் எ சிச்சுவேஷன்? See, I've done this so many times in my life with lot of people. Okay. And then I've realized ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ண விஷயம், எனக்கு யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அது என் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இது மாதிரி எமோஷ்னலாக ஒரு நாள் சொன்ன விஷயமா இருக்கலாம், நான் அவங்களுக்கு ஐ வில் கோ ஆல் அவுட் டு டூ எனி ஹெல்ப். பட் மை ஒர்க் இஸ் நாட் சேரிட்டி. ஐ வில் கீப் மை ஒர்க் செப்பரேட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். இது வந்து நான் வந்து நான் நடிக்கணும், படம் நடிக்கணும்னு சொல்ல. நான் வந்து உங்களுக்கு என்கிட்ட இப்போ யாராவது இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே கேட்குறாங்க அப்படின்னா என்னால் என்ன முடியுமோ ஐ வில் கோ ஆல் அவுட். யார்கிட்ட பேசணுமோ நான் பேசி ஹெல்ப் பண்ணுவேன். இது மெடிக்கல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது இது இப்போ எனக்கு டே டு டே இதான் நடக்குது. ஏன்னா எனக்கு தீஸ் பீப்புள் ஹவ் ஸ்டுட் பை மீ, தேவ் ஹெல்ப் மீ இன் சோ மெனி டைம். பட் ஹவு கேன் ஐ கேரண்டி தெம், நீ வா, நீ எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்க, வா என் படத்தில் வந்து நடி, இல்லைனா என்னை வச்சு ஒரு படம் எடு, அது எனக்கு பண்ண வேணாம். ஒர்க் வந்து சேரிட்டி கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே அந்த ஒர்க் அப்புறம் இருக்குமான்னு தெரியாது அப்படி போய் பண்ணினேன்னா. ஐ நீட் த ரிலேஷன்ஷிப். அண்ட் சம்ஒன் டோல் மீ, இதே நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இதே இடத்துல இருக்கிற இன்னொரு அங்கிள் என்கிட்ட ஒரு நாள் முன்னாடி சொன்னார், ஐ வுட் லைக் டு ஹேவ் ஒன்லி ஒன் ரிலேஷன்ஷிப் வித் யூ பாலாஜி, தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாரு. when I was trying to rent his So and the compartmentalization is very important. Yeah, I want to have ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம்னா ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அவங்களுக்கு நான் ஏதாவது எமோஷனலாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நான் பண்ணியிருக்கேன் நிறையா. ஆனால் நான் அதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடாக பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய நான் ஹானர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச லெசன் தான் என்னென்னா, நான் வேலை பண்ணும்போது நான் வேலை தான் பண்ணுவேன். அதில் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு, நான் உங்களுக்கு எனக்காக நீங்கள் கம்மி பண்ணி காசுக்கு வேலை செய்வீங்கன்னா இதுக்குள்ள கேட்டதே கிடையாது. அது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், அவர் வந்து நான் எல்கேஜி பண்ணும்போது ஹீ கேம் ஃபார் ஃப்ரீ. ஒரு 2 நாள் வந்து ஒரு 2 ஃபைட்டே கிடையாது அந்த படத்தில். பட் ஆனால் ஒரு புல் ஒரு இது இருக்கும் அந்த ஜேகே ரித்தேஷ் சாரோட கேரக்டருக்கு. ஒரு இந்த பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்கும். இன்னொரு சீனில் என்னை அடிக்க வருவாங்க, நான் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வருவேன். பார்த்தா அடுத்த செகண்ட் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். பட் இது ரெண்டுத்துமே நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணி தான் பண்ணனால, ஆனால் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஆனால் நான் மூக்குத்தி அம்மன் பண்ணும்போது ஐ பேடு மோர் தென் வாட் த மார்க்கெட் பேஸ். லைக் என்னன்னா, எனக்கு ஒன்று பண்ணீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் கிரேட்ஃபுல், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் அஸ் அன் ஹேபிட். ஸோ வேலை அது வந்து அப்போ நான் ரியலைஸ் பண்ண விஷயம் தான் இது என்னென்னா, நம்ம வேலை செய்யலாம். நம்மளுக்கு யார் கூட பிடிக்குமோ அவங்க கூட வேலை பண்ணலாம். இல்லை பிடிக்குன்றதுக்காகவே ஒரே ஆள் கூட ரொம்ப நாள் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. பிகாஸ் ஐ ஃபீல் நான் 3 படம் பண்ணியிருக்கேன். இந்த 3 படம் எழுதும்போது என்னோட தாட் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம செமையாக எழுதியிருக்கோம், அதை நம்ம வந்து எப்படியாவது சொல்லிடணும். இப்போது நான் திரும்பி பார்க்கும்போது இந்த 3 படத்தையும் நான் என்ன எழுதினேனோ அதை சொல்லியிருக்கேன். நான் அதை காட்டல. மை தாட்ஸ் ஆர் எஃபர்ட்ஸ் ஹவன் கான் இன் மேக்கிங் தட் ஃபிலிம். டெக்னிக்கலாக என்னெல்லாம் நான் எழுதின அளவுக்கு நான் அது உள்ளே போயிட்டு டெக்னிக்கலாக நான் எதுவுமே பிளான்லாம் பண்ணல. என்ன நல்ல கேமராமேன் இருந்ததுனால மூக்குத்தி அம்மன் வாஸ் லுக்கிங் குட். நல்ல மியூசிக் டைரக்டர் இருந்ததுனால அந்த லாஸ்ட் 2 படத்தில் பாட்டு வாஸ் ஐ ரியலி லைக் த சாங்ஸ் இன் மை ஃபிலிம்ஸ். ஆனால் வந்து எஃபர்ட்டாக பாட்டெலாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஆனால் எடுக்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. ஸோ இப்போ நான் எழுதும்போது என்ன இருந்ததுன்னா, நம்ம செமையை எடுக்கணும், எழுதியிருக்கிற படத்தை காட்டணும், படம் காட்டுறது கிராஃப்டில் ஒரு ஃபினிஷ் இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஆமாம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் எதுக்கு இப்போ நான் வெளியிலேருந்தே நிறைய கதை நல்லதாக வருது, நான் அதுலேயே நடிக்கலாம். இப்போ திருப்பி எழுதி எடுக்கணும், டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அது நான் ஸோ அதுக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹாவ் டு ஒர்க் வித் பீப்புள் பிகாஸ் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிகாஸ் அட் சம் டே ஐ டோல்ட் தெம் சம்திங். ஐ வில் டெஃபினெட்லி அப்பாலஜைஸ் டு தெம் ஆன் தேர் ஃபேஸ். சாரி நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா, இப்போ நான் லாஸ்ட் தேவை இன்று இது தேவையில்லை. இதுதான் வேலை வந்து வேலை. அந்த வேலையில் ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அதுவோ மிக்ஸ் ஆகக்கூடாது. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்களோட உங்களால் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்ய முடியும்னா தான் பண்ணணுன்றது. ஸோ அதில் நான் இப்போ தெளிவாக இருக்கேன். அண்ட் இப்போதைக்கு டச்சு நான் யாருக்குமே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட் பண்ணலை, சத்தியம் பண்ணலை. உங்களுக்கு இந்த சினிமாவில் போய் சேர வேண்டிய இலக்கு ஏதாவது, கனவு, இடம் பிடித்தல் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து வாட் ஆர் யுவர் ட்ரீம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சினிமா, வித் ரெஸ்பெக்ட் டு பீயிங் an actor? I just want to make relevant films even at the age of
when till the day I am alive. Like if I'm making films, எனக்கு வந்து எந்த வேலையுமே வந்து நல்லா பண்ணும்போது முடிச்சிடணும் அப்படி தோணும். தென் ஆஃப் லேட் நல்லா பண்ணும்போது முடிச்சிடுறது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னா, இன்னொன்று வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் பார்க்கும்போது இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஒரு 90 வயசுக்கு மேலே இருக்கிறவர் வந்து இன்றைக்கும் வந்து இஸ் மேக்கிங் ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ். இஸ் நாட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் தட் ஆர் லைக் நாட் வாட்ச்ட் பை எனிபடி ஆர் நாட் அண்டர் அப்ரிஷியேட்டட். நம்ம எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அவர் எடுக்கிற இப்போ இருக்கிற ஒர்க்கும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த வேலை இப்போ பிடிச்சிருக்கு. ஆஸ் லாங் ஆஸ் ஐ லைக் திஸ் ஒர்க், ரைட்டிங் ஆர் மேக்கிங் அ ஃபில்ம் ஆர் ஆக்டிங், இது எனக்கு பிடிச்சிருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் எனக்கு இருக்கணும். ஒரு வந்துச்சு போச்சுன்ற மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது. ஆமாம், எனக்கு இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடுற ரேஸு அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. இப்போ நான் வந்து 5 வருஷத்தில் இது தான் 5வது படம், சிங்கப்பூர் சலூன். இதே வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நிறையா அப்படியே வாங்கி போட்டு பண்ண வேண்டியதானே? ஏன்னா மொத்தமாக எல்லாருமே பார்க்குறது எப்படி பார்க்குறாங்கன்னா 50லேருந்து 60 நாள் டேட். ஒரு ஹீரோவாக நடிச்சிங்கன்னா அது நீங்கள் நடித்து முடிச்சுட்டு 2 நாள் டப்பிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலை படம் முடிஞ்சது. எனக்கு வந்து படம் கதை கேட்டு முதல் வாட்டி இது நல்லா இருக்கே நம்ம பண்ணலாமேன்னு அது ரிலீஸ் ஆகிற 3 வாரம் வரைக்கும் என் வேலை முடியல பார்ப்பேன். அது நடிக்கிற படத்துலையும் அப்படி தான் இருக்குது, எழுதுகிற படத்துலையும். ஸோ எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு இடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு இது இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் கோயிங் as long as I like it or love it, as long as people have that இவன் படம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்றது. the day they feel எப்பா என்னப்பா இவன் இப்படி எடுக்கிறான் அப்படின்னா ஐ திங்க் மை ஸ்டோரி ends there. பட் இன் டர்ம்ஸ் ஒரு ஒரு நடிகராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு நட்சத்திரம் ஆகணும் இந்த மாதிரி இலக்குகள்லாம் உங்களுக்கு கிடையாது. யூ ஸ்டில் கிவிங் மீ a broad ஆன்சர்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னுடைய படங்கள் இப்பேற்பட்ட படங்களாக அமைஞ்சா எனக்கு சந்தோஷம்ன்றது தான். I already feel blessed and overachieved in terms of recognition and the star status. நான் சொல்கிறது நான் இதெல்லாம் எனக்கு என் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இதெல்லாம் இல்லை. புரியுது. நான் உங்களுக்கு ரொம்ப நான் அது இது ரொம்ப மாடஸ்ட்டாக நான் மாடஸ்ட்டாக சொல்லணும்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் ரோட்டில் போகும்போது ஃபஸ்ட்டு வாட்டி கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் இந்த இவர் தானே ரேடியோவில் பேசுகிற ஆள் அப்படின்னும் போது அப்போவே ஐ ஃபெல்ட் அப்பா என் பிறவி பலனை நான் அடைந்து விட்டேன்ற மாதிரி. புரியுது. இப்போது இவ்வளோ லவ் இருக்குது, இவ்வளோ ரெக்கக்னிஷன் இருக்குது, இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது, அண்ட் திஸ் மீடியம் அண்ட் அதர் மீடியம் தட் ஐ ஒர்க் ஹஸ் given me so much. And whatever from here on I will take it both hands. I will not say you know what I have more, இதை போயிடு அப்படின்னு கிடையாது. வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கு இது பண்ணணும், இப்படி ஆகணும், நான் இப்படி ஒன்று கட்டமைச்சுக்கணும். அன்றைக்கி ஆடியோ லான்ச் இந்த படத்துக்கு ட்ரெய்லர் லான்ச் நடக்கும்போது ஐ saw lot of young kids in the first floor சத்தியமில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, இவங்க யாரையுமே வந்து வரமாட்டாங்களா, வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூசர். ஸோ அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு பெரிய பஞ்சை இறக்கியிருக்காங்க. நான் வந்து பார்த்து நான் கேட்டேன், இதில் எத்தனை பேர் வேல்ஸ்னா மொத்தமாக கத்தினாங்க. நான் சொன்னேன் அது பேர் என்ன அடப்பாவிகளை மொத்தமாக கூட ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு தம் சேயிங் தட் இது என்னைக்கா ஒரு நாளைக்கு வா, ஓகே. நானே காலேஜ் படிக்கும்போது தொட்டி ஜெயாக்கு 150 ரூபா கொடுத்து என்னை கூப்பிட்ருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு. நான் போயிருக்கேன். ஆனால் இது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு வருது வேணாம், நீ படி, நல்லா படிச்சுட்டு உனக்கு என்ன பேஷனோ நீ பண்ணு. இது வந்து நான் ஆடியோ லான்ச்சில் பேசின ரீசன் என்னென்னா, ஐ ஃபீல் சம் ஒன் இஃப் அப்ரோச்சிங் மீ சேயிங் தட் எனக்கு நிறையா வாட்டி நிறையா ஊர்லேருந்து ஃபேன் கிளப் ஆரம்பிக்கிறோம். நிஜமாக நான் வந்து இப்போது இது சொல்கிறதுல வந்து பாரு, உண்மையிலேயே சென்னை கிளம்பி வந்துடுவாங்க, இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, 7-8 பேர் வருவாங்க. அவங்களுடைய ஒரு மோட்டிவேஷன் என்னவா இருக்குது? முக்கியமாக உங்களை ரொம்ப பிடிக்கும், ஃபேன் கிளப் ஆரம்பிக்கணும், ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அன்புலேருந்து மட்டும்தான் வருது. அது ஒரு சுயநலமே எதுவுமே இல்லையா அதில்? ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு தெரியல. ஓகே, எனக்கும் அதே டவுட்டு தான். நிஜம் எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்குதுன்னு. நீ எப்படி ஊர்லேருந்து கிளம்பி ரொம்ப நாளாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ண எனக்கும் தெரியல. ஆனால் எனக்கு கோவம் தான் வரும். எனக்கு எப்படின்னா, அந்த எப்படா எதுக்கடா வந்தீங்க அப்படி கேட்டால், நீங்கள் வந்து இங்கே பக்கத்து தெருவுலேருந்து வரவனை கூப்பிட்டு போடான்லாம். அவன் ஊரில் வந்து தருமபுரியிலேருந்தும் திண்டுக்கல்லேருந்தும் வரான் அப்படின்னா, எனக்கு ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னால பேசுவேன். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் இட் தே வில் பி கன்வின்ஸ்ட். தயவு செஞ்சு மூடிட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்ற. ஆனால் இது என்னென்னா, எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாகவே உடன்பாடே கிடையாது. அன்றைக்கி அவங்க ஆடியோ லான்ச் வந்து பார்த்தும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, வராதன்னு சொல்கிறத வந்து டேரெக்டாக சொல்லலான்ற சந்தோஷம் இருந்தது. பட் ஆனால் உண்மையிலேயே சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ எனர்ஜி டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஐ ஃபீல் வெரி பேட், ரெஸ்ட்லெஸ், ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஸோ எனக்கு இப்போ இருக்கிறதே செம்மையாக இருக்குன்றதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போகணுமா அப்படி ஆனுமாலாம் இல்லை. ஏன்னா இப்போ வெளில போனேன்னா எனக்கு பயங்கரமாக லவ் கிடைக்குது. அண்ட் இது எனக்கு ரொம்ப வருஷமாக கிடைக்குது. If I can sustain this pace even for 10 more years, 20 more years, no, I'm happy. It doesn't have to go anywhere. The point is, I'm doing this because I like it. I am having a great time being here at this pace. Why should I actually not enjoy this moment and think of something that I don't have?
ஹவு கேன் ஐ கம்பேர் மை செல்ஃப் வித் ஷாருக் கான் என்ன இவ்வளோ புர்ஜ் கலிஃபால ஆடு போடுறாங்க, நம்ம படத்துக்கு வரலையே, சார் விஜய் சார் படம் என்ன இப்படி போகுது, சார் அஜித் சார் படம் என்ன அப்படி போகுது. அவங்கலாம் அவ்வளோ டைம் அவங்க லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நான் வந்து 10 வருஷம் தான் ஆகுது. அண்ட் எனக்கு இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணோம். நான் இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்கேன், பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மை இதை வந்து உங்களுக்கு நான் பொரியலாம் சொல்ல, எனக்கு நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன இன்னைக்கு காலைல நான் சாப்பிட்டேன், எனக்கு வந்து தயிர் இல்லை எங்கள் வீட்டில், அதனால அது சாப்பிடாம வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் அது இப்படி தான் என்னால் குறை சொல்ல முடியுமே தவிர நான் வேறு என் வேலையில் சொல்ல முடியாது. தே பேயிங் மீ வெல், மை ஃபில்ம்ஸ் ஹவ் டன் ரீசனபிளி வெல் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ். என்னோட ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குது, நான் வெளில போனால் எனக்கு லவ் கிடைக்குது. வாட் எல்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் மீ டு கம்ப்ளைன் அபவுட் ஆர் வாட் எல்ஸ் பிளான், வேறு என்ன பிளான் என்னால் பண்ண முடியும்? 2028க்கு நான் எதுக்கு இப்போ உட்காந்து பிளான் பண்ணணும்? ஐ எம் லிவிங் மை லைஃப் அட் திஸ் மூமெண்ட் விச் இஸ் அ வெரி ஹாப்பி ஸ்பேஸ் அண்ட் அது ஐ எம் பிளெஸ்ட் அந்த விதத்தில். விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, அது தெளிவாக தெரியுது. உங்கள் வருஷத்தை நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை அடுத்து நான் பண்ண போகிற படம் எப்படி எனக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்ற அந்த அந்த யோசனைக்குள்ளெல்லாம் உங்களால் ஒரு பெரிய யோசனை வைக்க முடியுது. இருந்தும் யூ சேயிங் ரொம்ப வருங்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது நான். இந்த இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சின்ன சின்ன டார்கெட்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நோக்கி பிளான் பண்ணிக்கிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி இந்த ஸ்பேஸ். எனக்கு இந்த நேரத்தில் நான் பண்ணுற வேலை, இம்மீடியட்டாக அடுத்தது நான் பண்ண போகிற வேலை, இல்லை இந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், இம்மீடியட்டாக என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நான் பிளான் பண்ணுறேனோ இல்லைனா அதுக்கு என்னோட 100% எனர்ஜியை கொடுக்குறேனோ ஐ எம் ஹாப்பி டூயிங் இட். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்சுவலி ஓவர் திங்க் ஆர் சி ஃபார் ஃபெச்ட். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ், காலேஜோட என்னோட சீனியர். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அவங்களாம் ஒரு பேட்ச், என்னோட 2 வருஷம் பெரிய பசங்க. நைட் ஸ்டே பண்ணுவாங்க, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே நைட் ஸ்டே. எப்போது நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நான் அவங்க கூட நைட் ஸ்டே பண்ணுவேன். அண்ட் தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ். அவங்க கூடயே தான் இருந்திருக்கேன். 20 இயர்ஸ் ஆச்சு இப்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே வந்து வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு வி ஸ்டேட் இன் ஒரு வீட்டில் ஈசிஆரில் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை அப்போ அந்த டைமும் இருந்தது, ஏதோ ரிலீஸ் வேலை ஏதோ இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன், 2 நாள்லாம் என்னால் வர முடியாதுடா, நான் ஒரு நாள் நைட்டு வரேன். ஸோ நான் ஒரு நாள் நைட் போனேன். வி ஆல் ஹேட் தட் சேம் ஃபன். கேரம் போர்டு விளையாடுவோம், ஊனோ விளையாடுவோம், டிடி விளையாடுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த காலேஜில் என்ன பண்ணோமோ அதையே நாங்கள் திருப்பி பண்ணோம். நான் காலைல 9 o'clock எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். வேலை இருக்குது சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு 6 மணிக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது நான் எடுக்கல. திருப்பி நான் வந்து ராத்திரி ஒரு 9, 10 மணிக்கு கால் பண்ணேன். எந்த ஃப்ரெண்ட் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கான், எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானா அந்த பையன் வந்து மாடியிலேருந்து கீழே வந்துட்டு இறந்துட்டான். அண்ட் he is like as old as me, probably 2 or 3 years older than me. I'm so sorry. ஸோ இப்போது இது வந்து இட் ஜஸ்ட் லைக் எப்படி உங்களால் நம்ப முடியும்? காலையில் நீங்கள் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு அவங்க கூட டிடி விளையாடிருக்கீங்க. கரெக்ட். அண்ட் சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து எதுவுமே இல்லை, அப்படியே அங்கே பின்னாடி சவர் இருக்குன்னு நினச்சி சாஞ்சான், கீழே வந்துட்டான். ஸோ இப்போது இது மாதிரி நம்ம கோவிலில் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், நம்மளோட தெரிஞ்ச சர்க்கிள்லேயே இருக்கிறவங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம், ஜிம்மில் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா, நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். எனக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் அது கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி நாள் நம்ம செம்மையாக இருக்கோம் அண்ட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க செம்மையாக இருக்காங்க. அதாவது ஐ சி லாட் ஆஃப் ஹாப்பினஸ் இன் பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி அரவுண்ட் மீ. பி இட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் மை டீம் அஸ் ரைட்டர்ஸ் ஆர் பி இட் பீப்புள் ஒர்க்கிங் இன் அதர் ஒர்க். ஒரு 25-30 பேர் இருக்காங்கன்னா அவங்க 30 ஃபேமிலி இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்? இந்த வேலையை நம்ம இப்போ பெஸ்ட்டாக பண்ணுறோமா, ஃபேமிலியை நம்ம செமையாக பார்த்துக்கிறோமா, அவ்வளோதான் என்னோட வெரி வேலிட் பாயிண்ட். ஏன்னா பல பேர் நம்ம வாழும்பொழுது எப்பவுமே வாழ்ந்துருவோன்ற ஒரு அசம்ஷனில் தானே வாழ்ந்து. எனக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது நைட்டு. அதாவது சாதாரணமாக இப்போ கேஸுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. பட் ஆனால் பயமாக இருக்குது எனக்கு. நிஜமாலே எல்லாருக்குமே அப்படி தானே இருக்குது. இப்போ வந்து முன்னாடி மாதிரி ஏங்க சின்ன வயசில் எப்படி 25 வயசு பையனுக்கு வருது, ஜிம்மில் பண்ணிட்டு இருக்கானுங்க வருது. ஸோ எனக்கு நீங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறோன்னு யோசிக்கிறது எதுக்கு? நான் இப்போ எனக்கு அங்கே போனால் பார்த்துக்கலான்றீங்க. ஏங்க நான் இங்கே வந்ததே நான் சொல்கிறது சூப்பர் அப்படி இருக்கேன்னா, நான் என்னை எதுக்கு வந்து ஏற்கனவே சிகரத்தில் இருக்கிறவங்களோட பார்க்கணும்? அதாவது ஐயோ அவங்கள மாதிரி நம்ம இல்லை, என்ன அவங்களாம் 100 கோடி வாங்குறாங்களே, ஏய் நான் 9,000 ரூபா வாங்கினவன், எனக்கு இப்போ கொடுக்குற காசு ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கான்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஃபார் ஃபெச்ட் ரொம்ப நம்ம கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பேஸ் பற்றி பேசுறதுனால கேட்குறேன். ஒருவேளை உங்களுக்கு யாராவது அப்படி நடக்கக்கூடாது, டச் வுட், பட் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுப்போம், பயம். அப்படி ஒரு வேளை ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த லைக் வுட் யூ ரிக்ரெட் நாட் டூயிங் எனிதிங் ரைட் நவ்? அச்சோ இந்த ஒரு வாரத்தில் செய்ய முடியாது, ஆனால் இது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே அப்படின்ற மாதிரி ரிக்ரெட் வந்து
நீங்க வேற கருப்பு சட்டை போட்டு, தாடிலாம் வச்சுட்டு, எனக்கு நெத்தியில ஒண்டி ஒரு பெரிய பொட்டு இல்ல. ஆனா ஒரு ஜண்டா மாரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த ஃபீலிங் தான் வருது. இல்ல ஆக்சுவலா எனக்கு ரிக்ரெட் இல்ல. அ அ சி இஃப் யூ ஆஸ்க்ட் மீ திஸ் நான் நெறைய வாட்டி இத யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஏன்னா ம். என்ன சுத்தி நெறைய பேர் இருந்தாங்க. ஐ ஹேட் டூ டேக் கேர். ஐ டோல்ட் யூ ரைட் நான் காலேஜ் படிக்கும்போது என் தங்கச்சி வந்து கைக்குழந்தை. ம். ஸோ நான் காலேஜ் முடிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப இமேஜின் ஷி வாஸ் 3, 4 இயர்ஸ் ஓல்ட். ம். So I had 4 siblings like that. Then I had wife who trusted me for nothing. ம். ஒரு ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பையன எதுக்கு அவ நம்பி கல்யாணம் பண்ணா எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி ஐ ஹேட் அ வைஃப் அண்ட் தென் ஐ ஹேவ் 2 கிட்ஸ் இது மாரிலாம் இருக்கும்போது, ஐ வாஸ் டூ ஸ்கேர்ட். இவங்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு தாத்தா இருந்தாரு. எப்படி இது உங்கள மாரிலாம். கரை ஆ சேர்க்கிறது? கரை சேர்க்க இந்த பாஷா படத்துலேருந்து 3 விளக்கு தான். என் வீட்ல சீரியல் லைட் மாரி இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு விளக்கு போட்டுனே இருக்கணும். ஸோ அப்ப எனக்கு அந்த ம். பயம் இருந்தது. பட் ஆனா இப்ப ஸ்லோவா எல்லாருமே படிக்கிறாங்க. அண்ட் படிச்சுட்டு ஸ்லோலி தே ஸ்டார்ட்டிங் டு கெட் டு லிவ் தேர் லைஃப் பை தேர் ஓன். அண்ட் ஐவ் சார்ட்டட் திங்ஸ் அரவுண்ட் மை ஃபேமிலி. இப்போ ஃபேமிலி முடிஞ்சுதா? அப்போ சுத்தி வேலை நான் சொன்னேன் 20, 25 ஃபேமிலி வேலை செய்றாங்க. வேற வேற இதுல. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஸ்லோவா என்னலாம் பண்ண முடியும்? இப்போ எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, இத பண்ணலையே அப்படின்ற ரெக்ரெட் இருக்காது. எஸ் அஃப்கோர்ஸ் அ இந்த இதே அளவு குஷனோட எல்லாராலயும் இப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்களோட இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனா, அ பெருசா அவங்கள பாதிக்காத மாதிரி அ ஸோ அது எல்லாமே முக்கியமா பண்ணிட்டேன். மற்றவங்களுடைய ஒரு வெல்ஃபேர் சார்ந்த ஒரு ஒரு தாட்ஸாகத்தான் முக்கியமாக இருக்கு. எனக்கு எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்கு. ம். அண்ட் ம். எனக்கு ஓகே. ஏன்னா நான் இது ஒரு பெர்சனல் செக் லிஸ்ட்ல இந்த ஐட்டம்க்குலாம் நான் டிக் அடிக்கலையே அப்படின்ற ஒரு கவலை எல்லாம் தாண்டி. இல்ல இல்ல ம். எனக்கு வந்து I've lived my life with lot of பிரச்சனை and problems for the first 20, 25 years of my life. அதுக்கப்புறம் நான் பண்ணது எல்லாமே என்னோட வேலை நான் செமையா பண்ணது வந்து, இந்த 25 வருஷத்துல இருந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ஸ்லோவா மறக்கடிச்சு, அதுலேருந்து வெளில வரதுக்கும், அது வந்து பெட்டர் ஆக்கறதுக்கும் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ம். அண்ட் இன்னைக்கு நாள்ல ஏதாவது ரெக்ரெட் இருக்கா அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா 1 வாரம் தான் இருக்கு எதாவது பண்ணா, அந்த 1 வாரத்துல நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன்ல, எதுவுமே பண்ணாம வீட்ல இருப்பேன். ம். அ என் வீடுக்கும் என் அம்மா வீடுக்கும் 500 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ பைக்ல போறதெல்லாம் இப்ப பண்ணுவோம் நாங்க. ம். குழந்தைங்கள கூட்டு அந்த மாரி எனக்கு எதுவுமே பண்ணாம அந்த 1 வாரம் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன். ப்ராபப்ளி அந்த லாஸ்ட் 1 நாள் வந்து நெறைய அழுவேன். ஏன்னா எனக்கு போனா அப்படி இருக்கும். ஏன்னா என்ன நீங்க இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டீங்களே. லாஸ்ட்டா லாக்டவுன் போது தான் இந்த மாரி ஒரு நாள் தாட் வந்து நைட் அழுக வருது. பாருங்க இன்டர்வியூ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதாவது எங்க போகணும்னு எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. தெரியும். எனக்கு இப்ப தெரியுது. என்னய்யா இது முதல்ல கேட்கும்போது ஒரு மந்திரவாதி கேள்வி மாரி இருந்தது. முடியும்போது இப்ப எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு ம். ஆக்சுவலா இப்ப போவேணாம். கொஞ்ச நாள் நான் இருந்துட்டு போறட்டா ப்ளீஸ். Yeah, ஆ yeah. என்ன யாயான்றீங்க? இல்ல, இல்ல. நீங்க சொல்லும்போது எனக்கும் யோசிக்க தோணுது. பாவம் இப்படித்தானே எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு ஆமா. தோணுது. வேற ஒண்ணும் ஆனா இல்ல. இந்த ம். மாரி சாதனை சிகரம் தொட்ட மனிதரா இருக்கணும். அந்த இத முடிக்காம நம்ம போயிட்டோம். அப்படிலாம் இல்ல. ம். எனக்கு எல்லாமே ஓகே தான். இந்த ஊருக்கு போணும். அந்த ஒரு செயல செய்யணும். இந்த ஒரு விளையாட்ட விளையாடணும். இப்போ எந்த ஊர் முதல் வாட்டி 2012ல தான் பாஸ்போர்ட்டே வாங்கினேன். ம்ஹ்ம். பேங்காக் வித் பாலாஜின்னு சொல்லிட்டு பிக் எஃப்எம்ல வேலை செய்யும்போது, ஏர் ஏசியாவோட ஒரு கான்டெஸ்ட். என் கூட 5 பேர நான் பேங்காக் கூட்டு போலாம். ம். அது எனக்கு அதுவே அதுவே நீங்க பயங்கரமா இருந்திருக்கும்ல. இல்ல நீங்க வந்து பங்களாதேஷ் போனாலே எனக்கு ஃபாரின் தான். எந்த கண்ட்ரி போனாலும் இப்ப நீங்க பக்கத்துல நான் இதுவே பார்த்ததில்ல. 2012ல நான் பேங்காக் போனேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி போறேன். ஏன்னா 12th ஃபெயில் ஆகும்போது எங்க அப்பா என்ன ஆக்ரா கூட்டின்னு போனாரு. ஃபத்தேபூர் சிக்ரி, தாஜ்மஹால் அப்படிலாம் சொல்லிட்டு. ம். அதெல்லாம் ஒரு கதை. அது தனி இன்டர்வியூ சொல்லி. ஆனா எனக்கு வந்து அது எல்லாமே புதுசு தான். ஸோ அதனால இந்த இடத்துக்கு போணும். அமெரிக்காவே போயிட்டேன் நான். ம். எங்க அம்மா அவ்வளவுதான் சின்ன முடிஞ்சு வயசுல போச்சு. சின்ன வயசுல அமெரிக்கான்றது வந்து எங்க குடும்பத்துக்கே ஒரு அமெரிக்காலாம் எப்படி தான் ஆனா பார்த்தா என்ன அமெரிக்கால நம்ம ஷோ பண்றோமேனு. ஸோ அதனால எந்த ரிக்ரெட்டும் இல்ல. ஜாலி, ஹாப்பி. Yeah, யா. yeah, yeah. சரி, ஓகே. நம்ம சாவு வரைக்கும்லாம் போனதுனால கொஞ்சம் படத்துக்கும் வந்துருவோம். என்ன இவரு ரிவ்யூ மாதிரியே இருக்கு. சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க பரமான்ற மாதிரி சொல்றீங்களே நீங்க. ஆ. சிங்கப்பூர் சலூன். சாவு வரைக்கும் போயிட்டு சிங்கப்பூர் சொல்லலாம். சிங்கப்பூர் சலூன் ஐ மீன் வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் இட் இஸ் தட் சிங்கப்பூர் சலூன் இல்ல சலூன். சலூன். ஏன்னா அது 2 வார்த்தைக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் அது எப்படி ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு எப்படி பாரு, ரியாக்ட் பண்றாங்க. ஒண்ணு பாரு, இன்னொன்னு வந்து முடி வெட்டுற இடம். ஐயோ நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் அந்த சலூன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியான ஒரு ஹேர் கட் ஸ்பேஸையும் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் வந்து பேர் வைக்கும்போது நான் கேட்டேன் இது சலூன் தானே சார் அப்படின்னு. ஸோ டைரக்டரோட பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஏங்க சலூன்னு தெரியும் சொன்னா தெரியுமா, சலூன்னு சொன்னா தெரியுமா? சலூன்னு சொன்னாதான் அப்ப சிங்கப்பூர் சலூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வச்சிருக்கு. நான் அதுல பெரிய பெர்செப்ஷன் டிஃபரன்ஸ் என்னவா பாக்குறேன்னா, இப்போ ஒரு சலூன் அப்படின்னா அங்க ஓரளவுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய சாமானியர்கள் அங்க உட்காந்து சாமானியர்களா நம்ம சமூகம் சார்ந்தவங்க அங்க போய் வெட்டிக்கிட்டு இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல் ஒன்று வரும். சலான் அப்படின்னா ஒரு கார்பரேட் ஸ்பேஸான அந்த ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்து 100 ரூபா வாங்குற இடத்துல ஒரு 1500 ரூபா வாங்கிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட்
அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் மக்களுக்கு குறைவா இருப்பதாக தான் எனக்கு தோணுது. இன் டெர்ம்ஸ் அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும். அங்க போய் அங்க ஒரு ஒரு அனுபவமாக அது பார்க்கப்படுது. பட் சலூன் அப்படின்னு வரும்பொழுது, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஜெனரல் ஒரு டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்குல்ல. காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அந்த ஸ்பேஸ்க்குள்ளலாம் அது இறங்குதுன்னு தோணுது. ஸோ ஐ தாட் ஐ ஆஸ்க் யூ இது எந்த மாரி ஸ்பேஸ்ல ஆப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்ம். இந்த தொழிலை எப்படி காட்ட முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஃபில்ம். ஐ ஃபீல் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா தொழில் வந்து இதில் வெறும் பிளேஸ் ஹோல்டர் தான். இந்த அப்படியா? ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்ற ஒரு தொழில் வந்து யூ கேன் ப்ராப்ளி ரீப்ளேஸ் வித் எனி ஆல்டர்னேட் கெரியர். ஓ! ஓகே. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற இந்த பையன் வந்து சின்ன வயசில் முடி வெட்டணும், நம்ம ஒரு ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அதில் வந்து என்ன தடைகள் வருது, அந்த தடைகள்லாம் இவன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வீட்டோட சப்போர்ட் இருக்கா இல்லையா, அப்படி பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஜேர்னி நோக்கி இவனால் போக முடியுதா, அப்படி போகும்போது என்ன ஆச்சு, அதுலேருந்து இவன் எப்படி வந்தான்ற ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் இது. இப்போது நான் இதில் ஸ்டைலிஸ்ட் அப்படின்றது இப்போ பார்க்குற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து இப்போ அந்த பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமராக இருக்கான்னா யூ கேன் ரீப்ளேஸ் தட் வித் இன்ஸ்டாகிராம் திங். இப்போ அவன் வந்து வேறு ஏதாவது ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னா யூ கேன் ரீப்ளேஸ் தட் வித் டீ கடை. ஸோ ஐ திங்க் இட் இஸ் நாட் பர்டிகுலர்லி இட்ஸ் நாட் லைக் அ மண்டேலா which actually had spoken about ஒரு முடிவெட்டவனுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு, அவனை உலகம் எப்படி பார்க்குறான், சமூகம் எப்படி பார்க்குது. இந்த படத்துல இது இருக்கு. பட் ஆனா அதுதான் இந்த படத்தோட இது இலக்கா டிராவலான்னு கிடையாது. இந்த படம் வந்து இட்ஸ் கமர்ஷியல். விஐபி இருக்குல்ல, இப்போ டக்குன்னு வறுமை நிறம் சிவப்பு ஞாபகம் வருது. அதுல வந்து கமல் அவர்கள் லாஸ்ட்ல அவர் ஒரு முடிவெட்டுற மாதிரி அதுலயும் மறுபடியும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனான ஒரு விஷயம் பேசுவாங்க. அவங்களுடைய அப்பா வந்து சிச்சி போய் லாஸ்ட்ல என்னென்னோ பண்ண போய் முடி வெட்ட வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரொம்ப ஒரு அவருக்குள்ள ஒரு பெரிய ஜாதி வெறி இருக்கும். இப்போ இந்த படத்துல வந்து என்னன்னா இது 2024 அப்படின்னும் போது அந்த மாதிரி இன்னைக்கு அப்பாவே பேசுவாரா எனக்கு தெரியாது. இன்னைக்கு பேசுற அப்பாக்கள் இருக்கலாம். பட் இந்த படத்துல இருக்கிற அப்பா வந்து ப்ராப்ளி இஸ் அ சப்போர்ட்டிவ் ஃபாதர். ஸோ ஒரு அம்மா எதிர்க்கிறாங்க, அப்பா சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷனோட இருக்கிற பையன் அவன். ஸோ யூ ட்ரை நாட் டு கெட் இன்டு இந்த ஒரு இந்த டிஸ்கிரிமினேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ள. டிஸ்கிரிமினேட்டரி இஸ் லைக் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இப்போ ஜாதி ரீதியா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல. இப்போ இது ஒரு பக்கம் அப்படின்னா ஐ நோ பீப்பிள் இன்னி வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு தீண்டாமைலாம் இருக்கு. இப்போ அவங்க வந்து முடி வெட்டின உடனே போய் நீங்க நேரம் போய் யாரையும் தொடாம போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றவங்க, இந்த மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. வெளியில முடி வெட்டு போறவங்க. ஐ நோ a stylist who is doing really well for himself for so many years. அவரோட பேட்டி வந்து ஒரு பெரிய மேகசின்ல வந்தது. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேருக்கு அவர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவர் வீட்டிலேருந்து அவர் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், எதுக்கு நாங்கள் பரம்பரையாக இதான் பண்ணுறோன்னு சொன்னேன், இதை பேஷனுக்காக வந்தான்னு சொல்ல வேண்டியதானே, எல்லோரும் நம்ம என்ன ஜாதி நினச்சிப்பாங்க அப்படி கேட்டாங்களாம். ஸோ ஈ ஃபெல்ட் வெரி ஹர்ட். என்கிட்ட ஷேர் பண்ணார். அந்த படத்துக்காக அவர்கிட்ட ட்ரெயின் பண்ணும்போது நாங்கள் பேசும்போது ஷேர் பண்ணார். பட் ஆனால் இது நீங்கள் சொல்கிறது வந்து வெளியில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வந்து முடி வச்சு வந்தியா போய் குளிச்சுட்டு வா இங்கே வராது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து வெளியில் இருக்கிற ஆளுங்க. இமேஜின் someone who is doing so well, a new generation job இன்னைக்கு பார்க்கப்படுற ஒரு சிட்டியில், நான் வந்து ஊர் சைடில் சொல்ல, சென்னையில் someone is married, love marriage, and the wife says this once your interview is out on a magazine. ஸோ இது வந்து இன்னும் இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துலையும் இருக்கு. பட் ஆனால் இந்த படம் வந்து இது கிடையாது. புரியுது. இது வந்து இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் அன் அண்டர்டாக். நம்ம ரொம்ப வருஷமாக நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி படங்கள். பட் இந்த டைமில் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரெலவெண்ட்டாக ரொம்ப வருஷமாக இருக்குன்றதுனால ஐ திங்க் இந்த படமும் வந்து வில் ஸ்ட்ரைக் அ கார்ட் வித் யங்ஸ்டர்ஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ யூ ஃபீல் யூர் என்ன சொல்கிறது, இந்த ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் கொஞ்சம் லவுடான ஒரு ஸ்பேஸ் சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இட் கேவ் மீ தட் சென்ஸ். ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு படமோன்னு கூட தோணுச்சு. நாட் தட் தெர் இஸ் எனிதிங் பேட் வித் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டுக்குள்ள நிறைய சந்தோஷங்கள், நல்லா பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லவ் ஸ்டோரி ஒரு சைடில், ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி. ஸோ எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்க. இல்லை எந்த சீனில் யார் வருவா எத்தனை நிமிஷத்தில் வருவான்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது. இல்லை நானும் நிறைய இடத்துல நான் இது சொன்னது எனக்கு ஆரம்பத்தில் இந்த படம் கதை கேட்கும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸ்ட்ரெயிட் அவே ஐ காட் கனெக்டட் பிகாஸ் ஸ்டோரி ஆஃப் அன் அண்டர்டாக் லைக் கமிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம். அதனால பட் அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னும் போது ஒரு 2-3 மாதம் இருக்குது ஷூட்டிங்க்கு. எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்ன ரொம்ப பெருசாக இருந்தது இந்த படம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், லவுடாக இருந்தது. ஸோ எனக்கு நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 படம் நான் எழுதினதுமே க்ளோஸ்டர், என்னோட எமோஷன்ஸ் வந்து க்ளோசர் டு ரியாலிட்டி. லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ தான் நான் அமைதியாக இருந்துக்கிட்டே நடிக்கிறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்க. இந்த படத்தில் வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த லவுட் விஷயங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்கும். ஓகே.
அண்ட் என்னோடது வந்து அந்த ஒரு மாதிரி கிரவுண்டட் ஒரு யங்ஸ்டராக தான் இருக்கு. ஐ எம் நாட் டூ லவுட் இன் த ஃபிலிம். புரியுது. அண்ட் விச் இஸ் லைக் அகெயின் அ குட் சேஞ்ச் ஃபார் லைக் நான் வீட்டில் விசேஷம்லேயும் நான் பெருசாக லவுடாக இல்லை. ரன் பேபி ரன் மியூட்டில் இருந்தேன். இப்போ இந்த படத்தில் வந்து அந்த லவுட்னஸ் ஏன் மேலே இருக்காது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த படத்தோட ரைட்டிங்கோ இல்லைனா ஆக்டர்ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸோ இல்லைனா எமோஷன்ஸோட சைஸோ எல்லாமே பெருசாக இருக்கும். அண்ட் காஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்தில் மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள்னு முன்னாடி போடுவாங்க. 10 பேர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 பேர் இருப்பாங்க. அது மாதிரி அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் அவர்கள் இருக்காருன்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். பிகாஸ் ஐ டோட்டலி என்ஜாய், ஐ மீன் ஐ டோட்டலி லவ் the sort of films he does. அதில் அவருடைய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அவர் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதாவது பெருசாக அந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வந்து காமெடியன் அப்படின்னு அப்படியே அவரே நினச்சிக்கிட்டு தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச்லேயுமே ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 வருஷம் காமெடியனாக ஓடணும். ஏன்னா எல்லாருமே என்னை வந்து ஊர் தலைவர் வந்தால் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஐயான்னு வைக்கிறாங்க, இல்லைனா ஸ்ட்ரிக்டான தாத்தாவாக இருக்கேன், இல்லைனா வந்து இன்ஸ்பைரிங் கோச்சாக இருக்காங்க. We know இல்ல, he's done great comedy over the years. But he has always done it with somebody else. புரியுது. ஆனால் அவரே பர்சனலாக செம்மையாக பண்ணுவார் காமெடி. ஸோ இப்போ அவருக்கு வந்து இந்த படம் நான் வந்து ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸோ இல்லைனா நான் அவரை ரெஃபர்லாம் பண்ணல. டைரக்டர் வாண்டட் சத்யராஜ் சார். அண்ட் when he was offered 2 roles, லால் அவரோட ரோலும் இந்த இப்போ இவர் பண்ணியிருக்கிற ரோலும், he chose this one saying that if I do this well I'll be a comedian for 5 years. ஸோ அந்த entire film's humor is on him. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் கூட நீங்கள் இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு படம் கூட பண்ணியிருக்கீங்க அவரோட வீட்டில் விசேஷம். ஸோ அதுலேயும் பிடிச்சது அவரையும் சரி ஊர்வஷியும் சரி கூட இருக்கும்போது லைக் யூ நோ தட் இஸ் a great actor. இவர் எத்தனை வருஷமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுன்ற பட்சத்தில் இந்த நடிப்புடைய ரகசியங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுமா? இவரை நேரடியாக பார்த்து இவர் கூட பேசி இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்குற ஒரு தன்மை இருக்குமா? இல்லை, அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெரி இப்போ பக்கத்தில் இப்போ நம்ம உட்கார்ற மாதிரி உட்காந்து கற்றுக் கொடுக்குறது, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வாயை திறக்கும் அந்த மாதிரி உட்கார வச்சு கற்றுக்கிறது சொல்ல. பட் ஜஸ்ட் பை பீயிங் அரவுண்ட் அண்ட் அப்சர்விங் ஹிம், ஊர்வசி மேம்லாம் மாதிரி ஆக்டர்ஸு, யூ லேர்ன் ஸோ மச். அப்படியா? இவர்கிட்டலாம் வந்து நான் வந்து ரொம்ப ரேண்டமாக அவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டேன், சார் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க ஒரு இடத்துல இப்படி பண்ணுவார், ஒரு வாய் ரியாக்ஷன் பண்ணுவார். எனக்கு டக்குன்னு வந்து நாகேஷ் சார் மாதிரி இருந்தது. நான் கேட்டேன், இது அது மாதிரியா? அப்படியா சார்? என்ன பிடிச்சிட்டிங்க பாலாஜி சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு இந்த கேரக்டரு காமெடி. இப்போ காமெடிக்கு யார் நம்மளுக்கு ரெஃபரன்ஸு? நம்ம தலைவன் நாகேஷ். இப்போ நான் 2-3 நாகேஷ் படம் போய் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து அப்படி ஒன்று பண்ணி சொல்லி காமிச்சார், இப்படி பண்ணுறாரு பாருங்க. சரி இதை நம்ம பிடிக்கலாம், நம்ம ஸ்டைலில் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படி வச்சுருக்கேன், கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு செம்ம ஷாக்கு. அதாவது நீங்கள் சொன்னது இதான், 45 வருஷமாக இருக்கார், 200 படம் 300 படம் எனக்கு நம்பர் தெரில, அவ்வளோ படம் பண்ணிட்டு இன்றைக்கும் they are giving him one character and he is going back home and he is actually working on where to take reference, how to make it in my own style. And இது சொல்லி பண்ற ஒரு சொன்னதனால பண்ண ஒரு விஷயம் கிடையாது. கரெக்ட் சார், நீங்க போய் இந்த 2 படம் பார்த்துட்டு அவர் மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. கரெக்ட். ஸோ இப்போ இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு. எனக்கு பர்சனலாக என்னென்னா, நம்ம ஊரில் தான் மட்டும் தான் நீங்கள் தெலுங்குக்கு போகலாம், மலையாளத்துக்கு போகலாம். அவங்களோட போன ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்டார்ஸ் ஹூ வேர் இன் பீக் 80s and 90s ஆர் நாட் yet ஓவர் யூஸ்ட். அவங்கள கூப்பிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ண வைக்கல. நம்ம ஊரில் மட்டும்தான் என்ன பண்ணிட்டோம், நம்மளோட செம்ம ஆக்டர் சூப்பர் ஸ்டார்ஸ், நான் சொல்கிறது வந்து 80s and 90sல இருந்த பயங்கரமான நடிகர்கள் எல்லாரையும் நம்ம ரொம்ப சீக்கிரமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் வர ரோல் மாதிரியே நிறைய படத்தில் நடிக்க வச்சிட்டோம். இப்போ அதனாலேயே ப்ராமினெண்ட்டாக இது பண்ணும்போது இப்போ வெளி ஆளுங்களை நம்ம கூப்பிட்றோம். தெலுங்குலேருந்து இவரை கூப்பிட்டா வித்தியாசமாக இருக்கும், மலையாளத்துலேருந்து அவரை கூப்பிட்டா, ஏன்னா நம்ம ஊரில் இருக்க இவர் என்ன, அவர் எங்கே நிறைய படம் வந்துட்டாருங்க, இவர் நிறைய படம் ஆனால் சத்யராஜ் சார் கிட்ட என்னென்னா, இன்றைக்கும் அவரால் ஈ கேன் டூ ஒன் வீட்டில் விசேஷம் விச் இஸ் அ வல்னரபிள் 60+ மேன். அண்ட் ஈ கேன் அடுத்த வாரமே அவர் வந்து வெப்பன் ஒரு படத்தில் டெரரிஸ்டாக வராரு, அப்படி வராரு, மிஷினாக வராரு. இன்ஃபேக்ட் அவர் தான் அந்த வெப்பன் நினைக்கிறேன். ஆமாம். திடீர்னு பார்த்தா இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது வந்து இந்த சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ராதா ரவி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ சிமிலர் டு தட் he plays an extraordinary old man. அவர் தான் ஹியூமர் இந்த படத்தில். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொன்னது கேள்விக்கு என்னன்னா, அவரெல்லாம் பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் அவ்வளோ அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு லைக் ஐ ஹோப் டு எமுலேட் திஸ் சம்டேன்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் லெசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தோணுதா டக்குன்னு ஆஃப் த டாப் ஆஃப் யுவர் ஹெட்? Yes, I told you about I'm very happy at this point. I don't want to think foresee much அப்படின்னு.
இது வந்து இது நான் வந்து எனக்கு ஒரு வேலிடேஷன் தேவைப்பட்டுச்சு. நான் இப்படி இருக்கேன், இது கரெக்டா இல்லையா, நம்ம பெருசாக யோசிக்க மாட்டேன்றோம், அடுத்தது என்னன்னு தெரியும், ஆனால் நம்ம எங்கே போகணும் அப்படிலாம் இருக்கலாமான்னு. பட் நான் அவர் கூட வீட்டில் விசேஷம் ஒர்க் பண்ணும்போது ஐ காட் தட் வேலிடேஷன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் அண்ட் ஐ சா சம்ஒன். இப்போது ஆர்ஜே பாலாஜிக்கு கொஞ்சம் வயசாச்சுன்னா பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நான் சத்யராஜ் மாதிரி இருப்பார்னு. ஏன் அப்படின்னா, he is that person who thinks about his current work, current வேலை, and he is very very happy. And he has so much stress. அவரை சுற்றி வந்து அவர் வீட்டில் விசேஷம் பண்ணும்போது there were 3 women in his life, his mother, his wife, his sister. They were not well. He had to shift between Chennai to Coimbatore to Hyderabad to Pollachi to Chennai to இது வந்து ரெகுலராக பண்ணணும். இது எதுவுமே அவர்கிட்ட ஆனால் தெரியாது. ஈ வில் ஹேண்டில் தட் வித் ஸோ மச் கேர். அண்ட் இங்கே வந்து ஈ வில் நாட் ஈவன் வெளில வந்து அது ஒரு இடத்துல கூட வெளில விட மாட்டேன். உங்களுக்கு தெரியாது. ஆமாம். இது நான் வந்து ஆக்டிங்காக நீங்கள் என்னங்க டெக்னிக்காக எதாவது கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இதை சொல்கிறீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து 10 படம் பண்ணும்போது ஒரு மாதிரி நடிக்கிறீங்கன்னா 20 படம் பண்ணும்போது அதோட கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க. 20. ஸோ யூ வில் ஆல்வேஸ் லேர்ன் வித் யுவர் ஃபில்ம்ஸ். பட் ஆல் தீஸ் ஸ்மால் திங்ஸ். இப்போ அவர் ஏன் இப்படி வந்து அவர் அமைதிப்படை பிளாக் பஸ்டர் அப்படின்னும் போது அவரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் வந்து அதுதான். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் யோசிக்கல. படம் ஹிட்டுங்க, அடுத்தது என்னங்க அப்படியா என்னப்பா இது அந்த அப்படி தான் இருந்திருக்காரு. அது என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இஃப் ஐ வாண்ட் டு எமுலேட் சம்திங் இஸ் ஃபைனஸ்ட் ஆஃப் மைன்யூட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்போ பண்ணுற வேலையில் நோட் பண்ணுவார். அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற எதை பற்றியும் அவருக்கு கவலையே கிடையாது. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் எனக்கு வேலிடேஷன் கொடுத்தது அவர் கூட பழகினது தான். ஐ திங்க் உங்கள் ட்ரெய்லரில் ஒன் ஆஃப் த லைன்ஸ் இஸ் சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன். நம்ம மாதிரி பசங்களுக்கெல்லாம் இட் இஸ் அ மஸ்ட். அது நீங்கள் ஃபர்மாக யூ பிலீவ் தட். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சக்ஸஸ்ன்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து டைரக்டர் கோகுல் சார் அவர் எழுதின லைனு. அவருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். படத்தோட இம்பார்ட்டன்ட் லைன் அது. எனக்கு அந்த படத்தில் அது சொல்லும்போது கன்விக்ஷனோட சொன்னேன். பட் பர்சனலாக வந்து ஐ டோன்ட் நோ இஃப் வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க சக்ஸஸ்? எனக்கு தெரியல. அது எனக்கு நிஜமாலே தெரியல. இப்போ படம் ஓடிச்சு சக்ஸஸ், ஓகே, நான் அவள் தான் வீட்டில் ஜாலியாக, அதுக்கப்புறம் எப்போ நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன் சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி கிடையாது. எனக்கு வந்து ப்ராசஸ் தான் இது. ஜாலியாக இருக்குது இந்த ஜேர்னி. இதில் நீங்கள் வெறும் அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா, அதுக்காக இந்த தோல்வி தான் வெற்றிக்கு அப்படி சொல்ல வரல. புரியுது எனக்கு. ஐ திங்க் இப்போ நீங்கள் என்கிட்ட கம்ப்ளீட்டாக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து, கம்ப்ளீட்டாக எழுதப்பட்ட ஒரு பென்ஹார் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து, அதை எடுக்கிறதுக்கு வேறு யாரையாவது கொடுத்து, நான் வந்து வெறும்னா வந்து அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு ரோலில் வந்து பயங்கரமாக நடித்து அது ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வில் ஐ பி ஹாப்பியா? இல்லை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த ஒரு ஐடியாவை எடுத்து அதை வந்து பென்ஹார் ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஆக்கி அதை நான் வந்து என் டீமோட கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ அந்த படத்தை நான் பண்ணி பயங்கரமாக எடுத்திருக்கோம், செம்ம ஹாப்பி, சூப்பர் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐ வில் ராதர் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி டூயிங் த செகண்ட் ப்ராசஸ் தென் ஆக்சுவலி டூயிங் த ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு வந்து இந்த ப்ராசஸ், எனக்கு வந்து இந்த சக்ஸஸ்ன்றதோட இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்றது வந்து எஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அட் டைம்ஸ் யூ கேன் சே லைக் எல்லா வாட்டியும் வந்து இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அப்படிலாம். சில நேரத்தில் அந்த டூ ஆர் டை மூமெண்ட்லாம் இருக்கும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வேலை அலோன். இன் லைஃபே சில நேரத்தில் வி ஹேவ் டு டேக் ஃபர்ம் டெசிஷன்ஸ். வி கான் ஜஸ்ட் லைக் ஒரு சைடு எடுக்காமல் இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இல்லாமல் எது இருந்தாலும் ஓகே அப்படின்னு இருந்தோன்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிப்போம். சில நேரத்தில் எஸ் சக்ஸஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன், மஸ்ட். பட் எல்லா நேரத்துலையுமே இஃப் ஐ ஹாவ் டு பி லைக் அ ரேஸ் ஹார்ஸ், திங்க் தட் ஐ கேன் ஒன்லி ரன் டு வின் அப்படின்னா ஐ டோன்ட் நோ இஃப் இஸ் த ரைட் திங். அந்த வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கணும். சக்ஸஸ்னா வெற்றினா இதுதான் வெற்றி அப்படிங்கிறது. என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ஹாப்பினஸே வந்து I'm able to sleep at 10 o'clock without any toxins in my body. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ வெற்றினா என்னென்னா என்ன கேட்டதுன்னு நான் தான் சொல்லுவேன். அன்றைக்கி நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் மண்டையில் ஓடிக்கிட்டே இல்லாமல் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது. நான் 10 மணிக்கே தூங்குறேன் அண்ட் பீப்புள் ஆர் ஷாக்ட் அண்ட் சர்ப்ரைஸ்ட். சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா 10 மணிக்கு தூங்குறேன், என்னால் அடுத்த நாளைக்கு 2:30 மணிக்கு மதியானம் எழுதுக்க முடியும், காலைல 4 மணிக்கு எழுதுக்க முடியும். இன்ஃபேக்ட் வர எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து பல பேர் வந்து படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதே பிளெஸிங்கான உலகத்தில். ஏன்னா அப்போனா வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், டெய்லி தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், ஸ்விம்மிங் வேறு ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன், குழந்தைங்களோட இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், கிரிக்கெட் விளையாடுறோம், டேபிள் டென்னிஸ் விளையாடுறோம். ஸோ எனக்கு இதெல்லாம் சக்ஸஸ் தான். அப்படின்னா எனக்கு சக்ஸஸ் இஸ் மஸ்ட்டு. இதெல்லாம் சக்ஸஸ் இஸ் மஸ்ட்டு. அண்ட் படத்தில் வந்து you see that line and it might, I feel it will evoke an emotion to people who are watching it because
இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ் டு டூ சிங்கப்பூர் சலூன் ஃபார் மீ பர்சனலி. ஏன் அப்படின்னா விஷன் வேற ஒருத்தரோடது அண்ட் ப்ராசஸ் அவரோடது. I can't probably go emulate my process to every person or probably ask them to. இன்ஃபேக்ட் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இருந்து ஒரு பென்ஹர் மாதிரி ஒரு படம் உருவாக்குறதுல பெரிய சந்தோஷம் நீங்கள் சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன் நான். பட் இது அது இல்லையே அப்படின்னும் போது தென் ஸோ அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டு கெட் அடாப்ட் டு இந்த ஸ்கிரிப்டோ இல்லைனா அந்த டைரக்டரோட விஷனோ அவரோட ப்ராசஸோ. ஆனால் எனக்கு பிடிச்சிது. இப்போ நான் முடிச்சுட்டு இப்போ ஒரு 1 இயரில் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 months இருக்கும் நான் ஷூட் முடிச்சுட்டு. ஸோ இந்த டைமில் நான் யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் போய் பண்ணுற படத்தை என்னால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஆக்டராக அப்ரோச் பண்ண முடியுது. இந்த படத்தில் ஐ டிட் வாட் ஹீ வாண்டட் மீ டு டூ த டைரக்டர். இப்போ அடுத்த படத்தில் த டைரக்டர் வாண்டட் மீ டு ஆக்சுவலி கிவ் மை ஓன் திங். நீங்கள் பண்ணுங்கள் சார், நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது என்னால் கான்ஃபிடென்ட்டாக இங்கே எடுத்துக்கிட்டு போன விஷயம் எல்லாமே எனக்கு அங்கே ஹெல்ப் ஆச்சு. ஸோ எனக்கு படமாக இப்போ பார்க்கும்போதும் ஐ வாஸ் ஏபிள் டு see myself as a better actor than whatever that I have did in the past. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸாக டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். பட் நான் நினச்சேன், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப தூரம் போகணும், எனக்கு பிடிச்ச வரைக்கும் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு அக்யூமுலேட் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ நீட் டு பி ஓப்பன் டு ரிசீவ் things from people like other directors, what they try to bring out of me. எனக்கு இப்போ இவர்கிட்ட இது கிடச்சது வந்து நான் எடுத்து உள்ள ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நிறையா டப்பா நான் சேர்க்க தான் நீங்கள் சொன்ன 20 வருஷம் கழிச்சு ப்ராபப்ளி ஆர் 20 படம் கழிச்சு ப்ராபப்ளி ஐ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஆஸ் அன் ஆக்டர். இப்போ அடுத்த படத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நியூ திங்ஸ் ட்ரை அவுட் பண்ண விரும்புகிறீங்களான்னு. இதில் கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் தான் ஐ ட்ரைட் சம்திங் வெரி ரஸ்டிக், ஒரு நியூ ஏஜ் ஃபில்ம். The next film, that Sorgavasal, that was recently announced by Netflix. It's a very different film. நான் அதை பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. பட் சம்வேர் ஐ ஃபவுண்ட் தட் எமோஷனல் ரூட்டிங் இன் தட் ஃபில்ம். இது வந்து என்னோட ஜோனில் இருக்கிற படமாக எனக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக. என்கிட்ட வந்து பிச் பண்ணும்போது சரி இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் பாருங்கள். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஸோ எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச கான்ஃபிடென்ஸ் தான் அது. ரன் பேபி ரன் ப்ராப்ளி ஸ்டார்டட் தட் பிகாஸ் பீப்புள் அக்செப்டட் மீ இன் அ சைலண்ட் ரோல். ஸோ அதுலேருந்து அடுத்த ஸ்டெப் இது அப்படின்னா இதுலேருந்து அடுத்த ஸ்டெப். ஸோ ஐ வாண்ட் டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இனவே ஒரு பக்கம் வந்து நான் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், அது ஒரு பயணமாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து வேற ஒருத்தவங்களுடைய ஒரு விஷனுக்குள்ளே எனக்கு அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா நான் பொருந்துறதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமுமே கிடையாது. இல்லை, ஏன்னா வந்து நான் அது இப்போ இந்த படத்துலையும் வந்து சிங்கப்பூர் சலூன்லையும் சரி, அந்த அடுத்த படத்து நடிச்சிலையும் சரி, ரன் பேபி, அதுக்கு முன்னாடி ஆனால் ஒரு படத்துக்கு அவ்வளோ வேலை இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து நான் இழுத்து போட்டு பண்ணுவேன், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. இவங்களை கூப்பிட்டு வருது, அவங்க கூட பேரம் பேசுறது, அவங்க டேட்டு வாங்குறது, அவங்க வரல இன்னொரு படத்தில் இருக்காங்கன்னா அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வரைக்கும் நான் பேசுவேன். இந்த படத்துலேயும் நிறைய நாளைக்கு நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அது மாதிரிலாம் டேட் இல்லாம போது கொஞ்சம் பேசிடுங்களேன் அப்படின்வாங்க, நான் பேசிடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை மாதிரி தான் தோணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி. நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐம் ஓப்பன் டு எனிபடி. நான் வேலை செய்கிற படத்தில் எல்லா வேலையும். ஆனால் நான் எழுதுகிற படம் வந்து தனி. அது வந்து ஐ வாண்ட் டு ட்ரீட் இட் அஸ் லைக். அண்ட் இதில் என்ன எவ்வளோ ஒரு பெரிய பெரிய இயக்குனர்கள் பெரிய பெரிய பேனர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணாலும் அவங்களுடைய ஒரு விஷனுக்குள்ளே உங்களை இறக்குவதற்கு இந்த ஜேர்னி பாட்டுக்கு அது பாட்டுக்கு சைடில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குற படங்கள் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் இது மேண்டேட்டரியாக நீங்கள் பண்ணுவீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூமிங் இப்போ ஒரு 4-5 டாப் ஃபில்ம் மேக்கர்ஸ் கம் டு யூ அண்ட் சார்ட் ஆஃப் ஆஸ்க் யூ ஃபார் யுவர் டேட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். would you do that or would you say இல்ல அதில் I want my time? I want my time at not at the cost of losing something that is really good because it's my time. நான் இப்போ என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட சினிமாவில் இருக்கிற சீனியர்ஸே சொன்னாங்க, டைரக்ஷன் வந்து உன் ட்ரம் கார்டு, நீ 3 படம் பண்ணியிருக்க, 3மே வந்து ரிசீவ்ட் வெல். ஸோ அதனால நீ எழுதுகிற படம் உன் ட்ரம் கார்டு, ஏதாவது கரெக்டாக போகலன்னா போய் உடனே ஒரு படத்தை பண்ணிடணும். புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அதாவது நிறைய படம் இப்போ ஒரு ஆக்டர் பண்ணுறாங்க, நல்லா போகல, டக்குன்னு போயிட்டு ஒரு பேய் படம் எடுத்துருவாங்க. நிறைய படம் பண்ணுறாங்க, நல்லா போகல, டக்குன்னு வந்து இந்த மாதிரி அவங்களோட ஒரு இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஐ மீன் இட்ஸ் an option, ஒரு குஷன். ஸோ அந்த மாதிரி நீ ஒரு ட்ரம் கார்டாக அதை வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு படமும் அதனுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது, நீங்கள் நீடிக்கணும். கரெக்ட். ஸோ அதனால எனக்கு ஆனால் அது உண்மையாக எனக்கு வந்து அது உண்மையாக இல்லை, அது ப்ராப்ளி ட்ரூ. ஆனால் எனக்கு அதை ஃபாலோ பண்ணல. இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் எனக்கு 2 படம் ரிலீஸ்ன்றது வந்து என்னோட மைண்டில் வந்து இதுதான் மை டைம் டு ரைட் மை ஃபில்ம். அண்ட் அகெயின் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல கதைலாம் சொல்லும்போது ஒய் ஷுட் ஐ புஷ் மை செல்ஃப் ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு இல்லை நான் இப்போ தான் எழுதுவேன், இப்போ 2 மாதம் இல்லை முடியாது, நான் என்னங்க இந்த பொல்லாதவங்கள குடிச்சவங்க அக்கா கல்யாணத்தில் தான் குடிப்பேன்ற மாதிரி அப்படிலாம் எனக்கு கிடையாது. நல்ல படம் வருதா நான் பண்றேன். சரி, ஓகே, புரியுது. எனக்கு ஒரு ஃப்ளூயிட் ப்ராசஸா தான் பாக்குறீங்க. இப்போ நான் ஓவர்சீலாம் பண்ணல, அந்த நேரத்துல வருதுன்னா பாத்துக்கலாம். நான் சொன்னல ஆகஸ்ட்ல எழுத ஆரம்பிச்சேன்,
பயங்கரமாக அதுக்கு முன்னாடி வந்து நிஜமாலே உண்மையிலேயே எக்கச்சக்க கதைகள் கேட்டோம். ம். எங்களுக்கு எதுவும் எங்கள் டீமாக சரி எங்களுக்கு எதுவும் பெருசாக கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ம். ஸோ அப்போ நான் எழுத ஆரம்பிச்சிட்டோம். எழுத ஆரம்பிச்சு ஒரு மாதத்தில் பார்த்தா ஆஹா இந்த கதை இத்தனை நாள் எங்கே இருந்ததுன்ற மாதிரி ஒரு கதை கேட்டான். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கேன். அகைன் we didn't plan of which is to எதோ முதல்ல எடுக்கலாம் எதோ அப்புறம் எடுக்கலாம் அதெல்லாம் பண்ணல. Yeah. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஸோ நான் இப்போ இல்லை நான் ஆகஸ்ட் 21 வரைக்கும் டைம் கொடுத்தேன்ப்பா நீ ஏன்பா அப்படி சொல்ல முடியாது. ஐ நோ. ஸோ அதனால அந்த நேரத்தில் பார்த்துக்கலாமே. கடைசியாக சிங்கப்பூர் சலூன் உங்களுக்கு என்ன what would make you really happy about this film based on I don't know whatever happens to it, how it's received, எதை பொறுத்தவரை எனக்கு பர்சனலாக வந்து லைக் அவுட் ஆஃப் 3 ஃபிலிம் தட் ஐ டிட் நான் எழுதினது அதில் வந்து வீட்டில் விசேஷம் ரொம்ப பிடிக்கும். we thought as a team we did so much justice to the original film and நிறைய இடத்துல we bettered emotions and also கேரக்டராக கொஞ்சம் பெட்டர் கேரக்டர்ஸ் நாங்கள் எழுதினோம். அண்ட் படமாகவே வந்து ஐ ஃபெல்ட் ஒரு ஹீரோ அவங்க அப்பா அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அப்படி தான் ஹிந்தியில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆயுஷ்மான் குரானாஸ் இமேஜ் ஆர் இஸ் கலெக்ஷன்ஸ் டியூரிங் தட் டைம். ஸோ எனக்கு அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல என்னென்னா அது வந்து அந்த படத்துக்கு ஜஸ்டிஸ் பண்ணலன்னு நினைப்பேன் நான். ஏன்னா அப்பா அம்மா பற்றின படம் அவங்களோட பையன் வந்து ஒரு கேரக்டர் தான் அப்படி தோணும். நான் தமிழில் அப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ ஹார்ட்டோட அவ்வளோ எஃபர்ட்டோட இன்வால்மெண்ட்டோட நான் பயங்கர சந்தோஷமாக நாங்கள் பண்ண படம் அது. நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வந்து விக்ரம் சுனாமி அந்த படம் வந்து அப்படி அடித்து நவுத்துற டைமில் அதோட செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ போது வீட்டில் விசேஷம் வந்தது. அண்ட் வாட் எவர் நம்பர்ஸ் வீட்டில் விசேஷம் டேட் இஸ் ஆஸ் குட் அஸ் எனி பிக் ஹிட் ஆஃப் 2023 இன் தேட்டர். அண்ட் அதோட சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ பிக் நம்பர். ஸோ ஃபினான்ஷியலி பீப்புள் ஆர் ஹாப்பி சேஃப் சவுண்ட் தே மூவ் ஆன். எனக்கு பர்சனலாக என்னென்னா அது தேட்டரில் செமையாக பண்ணியிருக்கலாம், இப்போ என்ன பண்ணிச்சோ அதோட பயங்கரமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஐம் ஓவர் இட். பட் ஆனால் யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த ஒரு இட் டிசர்வ்ட் பெட்டர். ஆமாம் தேட்டரில் இட் டெஃபினெட்லி டிசர்வ்ட் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் நிஜமாலே அந்த படம் நான் வந்து நான் ஒரு மாதிரி ஹார்ட்டோட பண்ண படம். ஐயோ ஆனால் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, ஆக்சுவலாக மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் யூ கான். நீங்கள் எல்லாரும் போயிட்டு விக்ரம் வந்து ஒரு ஸ்பெக்டக்கிள் அப்படி தேட்டரில் நான் போய் வீட்டில் விசேஷம் ப்ரமோட் பண்ண போகிறேன். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆகுது 4 வாரம் ஆகுது. ஃபஸ்ட்டு ரோவில் ஃபேமிலி லேடிஸ்லாம் வந்து குழந்தைய மடியில் உட்கார வச்சுட்டு அவங்க எழுந்து விசில் அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக 4வது வாரம் நம்ம படம் வந்து 1 வாரம் ஆகுது, என்ன இன்னும் இப்படி ஏன்னா ப்ரமோட் பண்ண போகிறேன் ஃபுல் பேக்ட் ஹவுஸில் அப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இது நடுவில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபில்மு. ஸோ அதனால் எனக்கு அந்த டைமு. ஆனால் என்னென்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது ஒன்று அந்த பண்ண நம்பர் வந்து இஸ் ஆஸ் குட் ஆஸ் எனி ஹிட் ஃபில்ம்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். அந்த ஸ்கேலில் வந்த அந்த பட்ஜெட்டில் இருக்கிற சைஸில் இருக்கிற படங்களில் ஹிட்டு அப்படின்னா அந்த சைஸ். ஆனால் எனக்கு பர்சனலாக தேட்டரில் கொஞ்சம் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கணும். அண்ட் இஃப் சிங்கப்பூர் சலூன் டஸ் தட் இன் தேட்டர்ஸ் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் ஏன்னா இந்த படம் ஹேஸ் ஆல் த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் தேட்டர் ஃபில்ம். ஓகே இட்ஸ் அ கமர்ஷியல் லவுட் காமெடி எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட் தேர் சர்ப்ரைஸ் என்ட்ரிஸ். லைக் இப்போலாம் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சுல்ல. ஏதாவது ஒன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா டப்புன்னு அவரை விடுங்க. அந்த ஸ்டேஜ்லலாம் அந்த நம்ம இது பண்ணுவோம் ஸ்டேஜ் ட்ராமாலலாம் வந்து திடீர்னு போப்பா அப்படின்னு உள்ள அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆடியன்ஸ் நீட் தட் த்ரில் எவ்ரி 15-20 மினிட்ஸுக்கு ஏதாவது ஒன்று யாராவது வரணும் அப்படின்னும் போது இந்த படத்தில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சிவராஜ்குமார் இருக்காரா? ஐயோ இப்போ நீங்கள் என்ன டிஃபால்ட்டாக அவர் தான் பண்ணுறீங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்காரு. இல்லை நாங்கள் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தேட்டருக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ஸோ அதனால பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சி அண்ட் அப்பா பாடுறா வீட்டில் விசேஷம் நம்ம அது மாதிரி இருக்குன்னு நினச்சி இப்போ இது மாதிரி இருக்கேன்னு தான் ஐல் பி வெரி ஐ எம் பீங் வெரி ஓப்பன். என்ன வேணும்னா இது தேட்டரில் செமையாக பண்ணிச்சுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. லவ்லி. ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட் இந்த படத்தோட. ஐ திங்க் நம்ம நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். சாவு வரைக்கும்லாம் போயிட்டோம் நம்ம இந்த கான்வர்சேஷன்ல. எதை இவர் திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேனோ இப்போதான் நான் கேமராவை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூவில் பேசுகிறேன். ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுவும் அந்த கருப்பு சட்டை அந்த மந்திர ஒரு மாந்திரீக வாய்ஸ் மலையாள நம்பூதிரி வாய்ஸ் இருக்கு. அதில் வந்து சப்போஸ் 1 வாரத்துல நீங்க அப்படின்னு கேட்டது நிஜமாலே எனக்கு இப்ப மனசு ஃபுல்லா அதுதான் இருக்கு. நான் என்னதான் வெளில வந்து பேசினாலும் இன்னைக்கு என்ன 22 உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன். எதுவும் நடக்கும் 29 வரைக்கும் உங்களுக்கு டைம். ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். பண்ணிட்டீங்களா? ஓகே எதுவும் ஆகாதுல்ல, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இவர் என்ன ரிவ்யூ சொல்ல போறாரு எனக்கு தெரியாது. அதனால இப்பவே வந்து நல்ல முகத்தை இன்முகத்தை வச்சுக்கிட்டு ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி பச்சை சட்டை 25ஆம் தேதி சிங்கப்பூர் சலூன் ரிலீஸ் ஆக போகுது. இவர் ரிவ்யூக்கு வரவங்களாம் நான் இங்கே ப்ரொமோட் பண்ணுறதை வச்சு பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். யா தேங்க்யூ ஸோ மச். ஷேக் ஹேண்ட்ஸ்.